அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. வினோதனின் மனக்கண்ணில் தோன்றும் காட்சிகள் அப்படியே நிஜத்தில் நடப்பது எப்படி? மனித மூளையின் அசாத்திய ஆற்றலா அல்லது திட்டமிட்ட சதியா? எழுத்தாளர் வே. தமிழழகன் அவர்களின் விறுவிறுப்பான மர்ம நாவல் இப்போது நமது சேனலில் கேட்டு மகிழுங்கள். கண்வரைந்த ஓவியம். அத்தியாயம் 1. மதிமிதா இம்போர்ட்டட் கம்பெனி. மார்க்கெட்டிங் மேனேஜர் மனோன் முரளியின் முன் வந்து நின்றாள் காந்தர்யா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் காந்தர்யா. இப்பதான் இமெயில் வந்தது. சிங்கப்பூர்ல இருந்து நம்ம எம்டி வருகிறார். அவரை விமான நிலையத்திலிருந்து ரிசீவ் செய்ய போகணும். அதுக்கு நீங்க போறதுதான் பெட்டர்ன்னு தோணுது சார். உண்மைதான். ஆனா 1 மாதமா தள்ளி போன இன்டர்வியூ இன்னைக்கு நடத்தியாக வேண்டும். ஓகே சார், நான் போகிறேன். காந்தர்யா அறையை விட்டு வெளியே வந்தாள். காரை கிளப்பினாள். சர்ரென்று ஓட விட்டாள். 15 நிமிட ஓட்டம். சாலையோரம் பைக் சரி செய்து கொண்டிருந்தான் கபிலேஷ். காரை நிறுத்தினாள். ஹாய் கபிலேஷ். காந்தர்யா, நீங்களா? எஸ். என்னாச்சு பைக்ல? கிளச்சு ஒயரு கட்டு. பைக்கு நிக்கட்டும், கார்ல ஏறுங்க, மெக்கானிக்க அனுப்பலாம். வேண்டாம். ஏன்? உங்க கூட கார்ல வர்றத பார்த்தா நெருக்கமா இருப்பதாக தவறாக பேசுவார்கள். நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சு 3082 மணி நேரமாச்சு. கிளம்பு. காந்தர்யா சொல்ல அவன் இன்ப அதிர்ச்சியில் அசைவற்று நின்றான். என்ன யோசனை கபிலேஷ்? நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட உதவி மேனேஜர், நான் சாதாரண சேல்ஸ் முகவர். இது சாத்தியப்படுமா என்று யோசிச்சேன். வாழ்க்கைக்கு நம்பிக்கை மிக முக்கியம். அனுபவம் ஒரு நம்பிக்கையான விளக்கு. இதன் துணை கொண்டு வழி நடக்கலாம் என்பதை உணர்த்த வேண்டும் என நினைத்தவள், ஓகே, நான் சொல்றதுல இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை மிகவும் பிடிச்சிருக்குது. எப்போ முகூர்த்தம் வச்சுக்கலாம் என்று காந்தர்யா கேட்க அவன் அதிர்ந்தான். அது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஏன்? எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறா. வரன் சரியா அமையல. டவுரி ப்ராப்ளம் தான் தள்ளி போகுது. அவளுக்கு கல்யாணம் முடியணும். பணம் கிடைச்சா கல்யாணம் முடிஞ்சிடுமா? முடிஞ்சிடும். எவ்வளவு தேவை? 10 லட்சம் என்றான். நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் கண்டதையும் கேட்டதையும் பிறரிடம் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட ரகசியம் எதையும் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது. நாம் செய்யும் வேலையை பிறரிடம் ஒப்படைக்க கூடாது என்பதை அவன் அறியவில்லை. டோன்ட் வரி, உனக்காக நான் எதையும் செய்ய தயார். கார்ல ஏறு கபிலேஷ். உன்னை பஸ் நிறுத்தத்துல இறக்கி விட்டுட்டு போறேன் என்று அவள் காரின் கதவை திறந்துவிட 2 வீலரை சைடு லாக் போட்டு நிறுத்திவிட்டு காரில் அமர்ந்தான் கபிலேஷ். விமான நிலையம். விமானத்தின் முக்கிய பாகம் பழுதடைந்து சாய்வாக இறங்கியது. தரையில் அழுத்தமாக உரசி தள்ளாடியபடி ரன்வேயில் ஓடி நிற்க குபு குபுவென புகை பரவியது. விமான நிலையம் பரபரப்பானது. பயணிகள் தாறுமாறாக ஓடினர். கதவமான அலறல் குரல். சிப்பந்திகள் பயணிகளை வெளியே கொண்டு வந்தனர். அடிபட்டு ரத்தம் வழிந்த நிலையில் அழைத்து வரப்பட்டார் சங்கர் ஆனந்த். அவர்தான் எம்டி. சங்கர் ஆனந்த் மயக்க நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்க கையிலிருந்து சூட்கேஸ் நழுவியது. ஆம்புலன்ஸில் ஏற்றி செல்லப்பட்டார். சார் என அதிர்ந்தாள் காந்தர்யா. சூட்கேஸை எடுத்துக்கொண்டாள். சிப்பந்திகள் அவளை பின்னுக்கு தள்ளினர். பெட்டியுடன் காருக்கு வந்தாள். காரை கிளப்பி ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் நிறுத்தினாள். பெட்டியை திறந்து பார்த்தாள். சில ஃபைல்கள், வியாபார ஒப்பந்த பத்திரங்கள். அதற்கு கீழே 2000 ரூபாய் நோட்டுக்கட்டுகள். காந்தர்யாவின் கண்கள் அதை கண்டு விரிந்தன. அதனுடன் ஒரு கடிதம். பிரித்து பார்த்தாள். அவளை அதிர்ச்சி மேகம் சூழ்ந்து கொண்டது. நெஞ்சில் படபடப்பு. பெட்டியை மூடினாள். செல்போனில் மனோன் முரளியை தொடர்பு கொண்டாள். இன்டர்வியூ நடத்தி கொண்டிருந்தார் மனோன் முரளி. வினோதன், சுமனா இருவரும் அவர் முன் அமர்ந்திருந்தனர். மிஸ்டர் வினோதன், இன்டர்வியூக்கான வந்த 100கணக்கானவர்களில் உங்கள் 2 பேரை மட்டும் தான் ஃபைனல் இன்டர்வியூக்காக தேர்வு செய்து இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா என்று கேட்டார் மனோன் முரளி. சொல்லுங்க சார். உங்க பர்சனாலிட்டி தான். பர்சனாலிட்டி பத்தி உங்களால கருத்து சொல்ல முடியுமா? முடியும் சார். இந்த உயிரும் உடலும் இணைந்து செயல்படும் போதுதான் மனம் என்ற மறைபொருளும் செயல்படுகிறது. இந்த பரிபூர்ண நிலையில்தான் மனம் விளக்கமாக இயக்கமாக செயல்படுகிறது. இதை மனம் என்றும் குணம் என்றும் மனித தன்மை என்றும் மனிதன் என்றும் அழைக்கிறோம். இதையே பர்சனாலிட்டி என்பார்கள். குட். வினோதன் என்பவர் ஒரு மனிதன். மனிதன் என்பவர் யார்? உயிர் போன பின் இந்த உடலுக்கு வேறு பெயர் உண்டாகிறது. உயிர்தான் மனிதனா என கேட்டால் இல்லை. உடல் இல்லாத உயிர் கிட்டத்தட்ட வேறு பெயரில் தானே அழைக்கப்படுகிறது. ஆவி என்று சொல்கிறார்களே, அது இரண்டையும் பிரிக்க முடியாமல் உயிரும் உடலும் கலந்ததுதான் மனிதன் என்றான் வினோதன். அந்த பதிலை கேட்டு திடுக்கிட்டார். மிகவும் வித்தியாசமாக சிந்திக்கிறானே என அதிர்ந்தார். சரி, மனிதனின் மனம் பற்றி உங்கள் கருத்து என்ன?
எண்ணம், சிந்தனை, உணர்ச்சி, கற்பனை, அறிவு, திறன் இவை அனைத்தும் செயல்பாட்டினால் வெளிப்படுவதே மனம். இதற்கு பால் நுண்ணிப்பாக இயங்கும் பரவெளி மனதுடன் தொடர்பு கொள்ளும் ஆற்றல் உடையது மனம்தான். 1400 கோடி நரம்பு செல்கள் உருவான மூளையை சந்தித்து உடலை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வல்லமையை பெற்றதுவே மனம். எக்ஸலண்ட் ஆன்சர் மிஸ்டர் வினோதன். இதற்கு இன்னும் விளக்கம் இருக்கிறதா? இருக்கிறது சார். 1400 கோடி நரம்பு செல்களால் ஆன மனித மூளையின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் 240 கோடி நியூரான்களை கொண்டு சிலந்தி வலை பின்னலை போல் வெளி உலகுடன் தொடர்பு ஏற்படுத்தும் மின்காந்த வலைப்பின்னலே மனம் என்றும் விளக்கலாம். அடே அப்பா, ஆச்சரியமாக இருக்கிறது. மனம்தான் அறிவா? தற்பெருமை, இருமாப்பை களையும் போது நியூரான்கள் துணையுடன் பேரளவை கிரகித்துக் கொள்கிறது. மனம் எதனையும் அறிகிற ஆற்றலை பெறுவதோடு மற்றவர்கள் மனதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் மனித தன்மையையும் பெறுகிறது மனம். சூப்பர். எனக்கு என்னவோ உன்னை பார்த்தால் உனக்குள் ஏதோ அபூர்வ சக்தி இருப்பது போல் தோன்றுகிறது. உன்னை பிறகு நான் பிரம்மாண்ட முறையில் பயன்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய மருந்து கம்பெனி உன்னிடம் ஓவிய திறமை இருப்பதற்கான சான்றிதழ் பார்த்தேன். கம்பெனி மேகசின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள தயாரா? ஓகே சார். அவர் கேள்வி கேட்பதையும் வினோதன் பதில் சொன்னதையும் கேட்டுக்கொண்டு இருந்த சுமனா அதிர்ந்தாள். இவன் என்ன யோகியா, மதியோகியா என்ற பிரமிப்பு உண்டானது. அவனை பார்த்தபடியே மெய்மறந்து அமர்ந்திருந்த அவளை மனோன் முரளியின் குரல் கலைத்தது. மிஸ் சுமனா சார், நம்முடையது மெடிக்கல் கம்பெனி. நோய் வருவது பற்றி மனோரீதியான விளக்கம் தர முடியுமா? முடியும் சார். பிறரை பற்றி நொந்து கொள்வதால் தன்னியல்பு மங்குவதோடு கவலையும் கவலையினால் நோய் நொடிகளும் வருகிறது. உலகத்தில் சிலர் வாழ்கிறார்கள், சிலர் வீழ்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகிறது? இந்த கேள்வியை கண்டு சுமனா சிரித்தாள். சற்று மௌனம். குற்றத்தை தேடுவதும் நாடுவதுமாக உள்ள மனதை குற்றமற்றதாக்கும் போது இயற்கையில் உள்ள அனைத்தும் அவருக்கு சொந்தமாகிறது. ஆகவே வாழ்வதும் வீழ்வதும் அவரவர் மனம் போல நடந்தேறுகிறது. நோய் வர இது மட்டும் காரணமா? இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்கு சார். மனிதனிடம் உள்ள தர்க்க ரீதியாக ஆராய்வது மனம். திட்டவட்டமான உள்ளுணர்வு மனதையும் உள்ளுணர்வையும் ஆதாரமாக கொண்டது உள்ளம். உணர்வின் செயல் குறைந்தால் உள்ளம் தடுமாறுகிறது. மனம் பலவீனம் ஆனால் மனநோய்கள் உடல் பிணிகள் ஆகின்றன. வெரி குட் சுமனா. வினோதன், நீங்க 2 பேருமே வித்தியாசமான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இருவருக்குமான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தயார் செய்ய சொல்கிறேன். பெற்றுக்கொண்டு நீங்கள் உடனடியாக பணியில் சேரலாம். மனோன் முரளி சொல்லி கைகுலுக்க, நன்றி சார் என தங்களது நன்றியினை இருவரும் தெரிவித்து வெளியேற மனோன் முரளியின் செல்போன் சினுங்கியது. எடுத்தார். ஹலோ, நான் காந்தரியா பேசுறேன் சார். இன்டர்வியூ நடத்தி முடித்து விட்டீர்களா என்றாள். எதிர்முனையில் இருந்து வந்த பதில் அவளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என்ன சார் சொல்றீங்க? வினோதன் என்ற ஒரு இளைஞன், நல்ல ஆர்டிஸ்ட். கம்பெனி வேலையோட சேர்த்து நம்ம மெடிக்கல் மேகசின் பொறுப்பையும் அவனே பார்த்துக்க போறான். அப்புறம் சுமனா என ஒரு பெண் ஸ்டெனோவா நியமனம் செய்திருக்கிறேன். என்ன சார், ரொம்ப அவசரப்பட்டு விட்டீர்களே என்று பதட்டத்துடன் காந்தரியா கேட்க அவர் சற்று யோசித்தார். எதை வச்சு சொல்ற? இதோ நேர்ல வர்றேன் சார் என்றவள் அடுத்த 10வது நிமிடத்தில் அவரை சந்தித்து அந்த கடிதத்தை நீட்டினாள். மனோன் முரளி வாங்கி படித்தார். டியர் மனோன் முரளி, இந்த கடிதம் கிடைக்கும் முன்பே வினோதனை சந்தித்திருப்பீர்கள். வினோதனுக்கு வேலை தரவும். அவர்தான் நம் முதலாளியின் ஒரே வாரிசு. இந்த ரகசியம் வெளியே தெரிய வேண்டாம். அன்புடன் ஆர்ஜே. கடிதத்தை படித்த அவர் திடுக்கிட்டார். ஆர்டிஸ்ட் வினோதன் நம்ம முதலாளியின் மகனா? ஆமா, அதனாலதான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன். வினோதனை இங்கே விட்டு வைத்தால் நம்மை பற்றிய எல்லா ரகசியமும் தெரிந்துவிடும். அவனை என்று தயக்கமாக நிறுத்தினார். அவனை கொலை பண்ணிடணும் காந்தரியா சொல்ல மனோன் முரளி திகிலுடன் திரும்பினார். மறுபடியும் ஒரு கொலையா? மறுபடியும் என ஏன் ஆரம்பிக்கிறீர்கள்? கம்பெனியின் ஒரே வாரிசு வினோதன் தான். அவனை கொன்றுவிட்டால் நிம்மதி, சொத்து மதிப்பை நினைத்து பாருங்கள். கொலை என்பது புனிதமான காரியமாக தோன்றும். ஓகே, நான் அதற்கு ஒத்துழைக்கணும்னா நீ எனக்கு ஒத்துழைக்கணும் என்று அவர் எழுந்து அவளின் பின்புறம் நின்று அணைத்துக் கொள்ள, காரியம் முடியட்டும், செமத்தியா ஒத்துழைக்கிறேன் என்று விலகி புயலாய் வெளியேறினாள். ஹம் என்ற வாசனை மட்டும் உள்ளே இன்னும் சுழன்றடித்தது. காலிங் பெல் ஒலித்தது. டோர் லென்ஸில் பார்த்து கதவை திறந்தாள் காந்தரியா. அவளை பார்த்ததும் இன்ப சிலிர்ப்பு. மார்பை உள்ளடக்கி டவல் சுற்றி இருந்தாள். ஸ்கர்ட் அணிந்த மாதிரி தொடை கீழே கவர்ச்சி பிரதேசம்
வெளியே தெரிய ரோஸ் நிற உதடுகள் நெளிய சிரித்தாள். வா கபிலேஷ், உட்கார். ஜானி வாக்கர் சாப்பிட்றியா? வேண்டாம். ஏன் இப்படி நர்வஸா இருக்க? நீ என் காதலன். உனக்காகவே நான். இந்த அழகும் உடமையும் உனக்கு சொந்தம் என்கிற உரிமையில்தான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். சங்கோஜப்படுறையே என்றவள் அவன் தோளை அழுத்தி முகத்தை நிமிர்த்தி ஒரு பார்வை பார்க்க சகலமும் ஸ்தம்பித்தான். ஜானி வாக்கர் ஊட்டினாள். ஐஸ் கியூபை எடுத்து மிதக்க விட்டால் அவனிடம் நீட்டினாள். சாப்பிடு, எல்லாம் உனக்குத்தான் என்றவள் முந்திரி தட்டை நகர்த்தி வைத்தாள். அவன் குடித்தான். சின்ன பிரிப்கேஸ் ஒன்றை எடுத்து வைத்தாள். கொட்டினாள். கரன்சி கட்டுகள். 10 லட்சம் இதில் இருக்கிறது. எல்லாம் உனக்குத்தான். உன் தங்கையின் கல்யாணத்தை முடித்துவிடு. உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் காந்தரியா? தெரிந்தால் செய்வியா? உயிரை கூட தருவேன். உயிரை தர வேண்டாம், எடுக்கணும். ஒரே ஒரு கொலை செய்யணும். காந்தரியா சொல்ல கபிலேஷ் திடுக்கிட்டான். முகம் குப்பென்று வியர்த்தது. கையில் இருந்த கோப்பையை ஒரே மடக்கில் குடித்து வைத்தான். அவள் மடி மீது சரிந்து அமர்ந்தாள். கழுத்தில் கையை கோர்த்து காதருகில் முணுமுணுப்பாய் பேசினாள். உன் சிஸ்டருக்கு வாழ்க்கை, உனக்கு நான், நமக்கு எதிர்காலம். எல்லாம் கிடைக்கணும்னா நாம தப்பு செஞ்சுதான் ஆகணும் டியர் என்றவள் அவன் முகத்தை லேசாக உரசி உஷ்ணம் மூச்சின் அஸ்திரத்தை பிரயோகிக்க அவன் போதை மனம் இன்னும் மயங்க ஆரம்பித்தது. வாழ்க்கையில் பணம் முக்கியம். நமக்குன்னு ஒரு ஒளிமயம் எதிர்நோக்கி இருக்கு. நான் நிச்சயம் நீங்க சொல்றத கேட்கிறேன் என்றவன் அவள் இதழ்களை நோக்கி குனிய அவர்களின் அந்த நெருக்கமான காட்சியை 2 விழிகள் ஜன்னல் வெளியே பார்த்து ஜுவாலை கக்கின. கொலை வெறி தாண்டவம் ஆடியது. அத்தியாயம் 2. மருத்துவமனை. MD சங்கரானந்த் சைலண்ட் வாட்டர் சொட்டு சொட்டா இறங்கி கொண்டிருக்க மார்க்கெட்டிங் மேனேஜர் மனோன் முரளி டாக்டரை அணுகி கேட்டார். MDயோட கண்டிஷன் எப்படி இருக்கு டாக்டர்? கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருக்கார். சீக்கிரம் நினைவு திரும்பி விடுமா? திரும்பலாம், திரும்பாமலும் போகலாம். எங்களான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். டாக்டர் நர்ஸுகள் புடைசூழ அறையை விட்டு வெளியேற காந்தரியாவும் மனோன் முரளியும் வெராண்டாவிற்கு வந்தனர். MDயை ஏற்கனவே பார்த்துவிட்டு காத்திருந்த வினோதன், சுமனா இருவரும் சட்டென எழுந்து நின்றனர். நீங்க 2 பேரும் எங்க தங்கியிருக்கீங்க என்றார் மனோன் முரளி. நம்ம கம்பெனி பக்கத்திலேயே 2 போர்ஷன் வீடு. வாட்ச்மேன் யோகு ஏற்பாடு பண்ணினார். சுமனா அடக்கத்துடன் சொல்ல வினோதன் அமைதி காத்தான். அவன் முகம் நிறைய தாடி. வெள்ளை ஜிப்பா போட்டு தோளில் ஜோல்னா பை மாட்டியிருந்தான். மிஸ்டர் வினோதன் சார், நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கலாம். உங்களுக்கு வேண்டிய வசதிகளை கம்பெனியே பார்த்துக்கிறோம். நன்றி சார், எனக்கு தனிமை வேணும். இப்போ தங்கியிருக்கிற அறையே போதும். ஓகே, எந்த உதவி தேவை என்றாலும் தயக்கமில்லாம கேளுங்க. சரிங்க சார். மனோன் முரளி கந்தரியாவின் காரில் ஏறிக்கொள்ள சுமனா வினோதன் இருவரும் மருத்துவமனையை விட்டு வெளியேறினர். கார் விரைந்தது. காந்தரியா, என்கிட்ட மறைக்க கூடாததை கூட மறைக்கிற இல்லையா? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. பெண்ணாக இருக்கும் எல்லாரும் மறைக்கிற சங்கதி தானே. நாட் எ ஜோக். நான் அதை சொல்லல. சூட்கேஸில் என்னென்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியும். முரளி நிறுத்த காந்தரியா துணுக்குற்றாள். 10 லட்சம் பணம் இருந்த விஷயம் தெரிந்திருக்குமோ என யோசித்தாள். பிறர் செல்வத்தையும் செல்வாக்கையும் கண்டு பொறாமை படக்கூடாது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முயலக்கூடாது. பணத்தை நல்ல முறையில் சம்பாதிக்க வேண்டும். பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். போகும்போது எல்லாம் அடியோடு மொத்தமாக போகும். பணத்தின் மீது அதிக ஆசையையோ அதில் நம்பிக்கையோ வைக்கக்கூடாது என்பது புரியாத அவள், சந்தர்ப்பம் இல்லை சார், அதனால பேசல. நோ ப்ராப்ளம். மறைமுக மார்க்கெட்டிங் வகையில் பெற வேண்டியது எத்தனையோ கோடிகள் என்பது பற்றிய கோப்புகள் அதுல இருக்கு. சங்கர் ஆனந்தோட கதை முடிஞ்சா பார்ட்டியை வரவழைச்சு வரவு விழாவை நடத்திவிடலாம். சோ நம்ம சதி பார்ட்னருக்கு திதி செய்திடுவோம்னு சொல்ற? ஆமா, அப்படியே செய்திடுவோம். கமின் என்ற குரல் கேட்டு உள்ளே நுழைந்தாள் சுமனா. ஹலோ சுமனா, வாங்க. என் மேல கோபமா? எதுக்கு? உங்க அறைக்கு வரலாமா என நீங்க கேட்டபோது 2 மணி நேரம் கழித்து வருமாறு சொன்னேனே, அதுக்கு. நோ, ஒவ்வொருத்தருக்கும் மன தேவைகள் அதிகம். அதை உணர்ந்து கொள்கிற மனோபாவங்கள் யாருக்கு இருக்கோ அவங்கதான் நட்புக்கு சொந்தமானவர்கள். சுமனா சொல்ல வினோதன் புருவம் உயர்த்தி வியந்தான். நல்ல விளக்கம். அப்போ நீங்க என் நட்புக்கு உகந்தவர்னு தீர்மானம் படுத்திட்டீங்க இல்லையா? ஆமாம், நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் என்கிற விஷயமே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்தது. உங்களுடைய ஓவியத்தை பார்க்கணும்னு தான் வந்தேன். உங்க கலெக்ஷனை இப்ப பார்க்கலாமா? ஷூர் என்ற வினோதன் அவளை உள்ளறைக்கு அழைத்து போனான். வரிசையாய் ஓவியங்கள்
அபாரமான அந்த ஓவியங்களை பார்த்து வந்தவள் கடைசியாக இருந்த படத்தை பார்த்ததும் திடுக்கிட்டாள். சார் என அதிர்ந்தாள். என்ன சொல்லுங்க சுமனா, இது என்ன ஓவியம்? மர வடிவிலே மனுஷ உருவம், உடல் முழுக்க கத்திகள் போல வடிவமுள்ள இலைகள். இது எதை பிரதிபலிக்கிறது? அவன் சிரித்தான். மரம் துளிர் விடுவதை என்ன சொல்வீர்கள்? இளவேநீர் காலம். உடல் முழுக்க கத்தி இலைகள் துளிர் விட்டிருக்கும் இதற்கு பெயர்தான் கொலைவேநீர் காலம். இது எப்படி சாத்தியம் என்று தெரியணுமா? ஆமா, எண்ணத்தின் குறிப்பை புரிந்து கொள்ளும் மூளை அந்த எண்ணத்தின் ஓட்டப்படியே இரத்த அணுக்களை தயார்படுத்த தேவையான கட்டளையை எங்கிருந்தோ பிறப்பிப்பதுவே பிரபஞ்ச மனம். மனித எண்ணங்களுக்கு ஒப்ப பிரபஞ்ச மனதின் கட்டளையை ஏற்று உலகில் உள்ள கோடான கோடி உயிரணுக்களில் கோடான கோடி உயிரியல் வேதி மாற்றங்கள் நடத்தப்படுகின்றன. அதனால்தான் எண்ணங்கள் போல வாழ்வு, மனம் போல மாங்கல்யம் என்றனர். இது போலத்தான் இதுவும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்குமா? அனுதினமும் ஏறக்குறைய 60,000 எண்ணங்கள் மனதில் உதயமாகின்றன. அவைகளை மூளையில் உள்ள கோடான கோடி நரம்பணுக்களானது ஒவ்வொரு நரம்பும் தொடர்பில் உள்ள 50,000 நரம்புகளுடன் பகிர்ந்து கொள்கிறது. மனிதன் சிந்திக்கும் போது மூளையில் உள்ள நரம்புகளில் பற்பல நரம்பியல் வேதி மாற்றங்கள் நிகழ்ந்து சிந்தனைகளுக்கான முழு பொறுப்பும் மூளை வசமாகிறது. அப்படி வசப்பட்ட மூளையில் இருந்துதான் இப்படிப்பட்ட சிந்தனை தோன்றி ஓவியம் ஆகிவிட்டது. கற்பனையில் கதைகள் தோன்றுவது போல ஓவியமும் தோன்றும் என்பது ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது சார். மூளையில் ஏற்படும் மாற்றங்களை, அதிர்வுகளை நம்மால் மாற்றிக்கொள்ள இயலுமா? கட்டாயம் முடியும். மன அதிர்வுகளை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொண்டு ஆண்டு கணக்கில் சாகா கலையில் தேர்ச்சி பெறுவது சமாதி மூளை அதிர்வுகளை ஒன்றிணைத்தல் என சொல்கிறார்கள் என்றான் வினோதன். எனவேதான் சார் உங்களுக்குள் பல வினோதம் இருக்கிறது. அதை பற்றி அறியும் ஆவல் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மூளையின் அதிர்வுகள் குறைவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அறியாமல் என்ன? என் மனம் விழிப்பு நிலையில் இருக்கும்போது மூளை ஒரு வினாடிக்கு 14 அல்லது அதற்கு மேலான ஹெர்ட்ஸ் அதிர்வில் இருப்பது பீட்டா ஹெர்ட்ஸ் அளவாகும். மனம் ஆழ்நிலைக்கு செல்லும் போது மூளை ஆல்பா ஹெர்ட்ஸ் அளவான 7 இருந்து 13 அதிர்வுகளும், மனம் சமாதியில் நிலைப்படும் போது மூளை தீர்வான 4 இருந்து 07 ஹெர்ட்ஸ் அதிர்வில் இருக்கும். மனம் அதை நுட்பமாக ஆக ஆழ்நிலையில் இழையப்படும் போது மூளை 4 ஹெர்ட்ஸுக்கும் குறைவான அதிர்வில் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள இயலும். எக்ஸலண்ட் வினோதன் விளக்கம். உண்மையிலேயே உங்களுக்கு இவ்வளவு அதிசயங்கள் இருக்கும் என நினைக்கவில்லை. இந்த ஓவியத்தை பார்த்தால் திகிலாய் இருக்கிறது. இதற்கே திகழடைந்தால் எப்படி? இப்போ எழுதி கொண்டிருக்கும் இந்த ஓவியத்தை வந்து பாருங்கள் என்று அவன் உள்ளறைக்கு அழைத்து போனான். திரையை விளக்கினான். அதை பார்த்து அவள் ஆ என அலறினாள். கருப்பு தொப்பி, கருப்பு கண்ணாடி, கருப்பு நிற கோட் அணிந்து இருந்த ஒரு உருவம் கோடாரியால் கழுத்தில் வெட்ட கழுத்து தொங்கி ரத்தம் வழிந்து கோரமான தோற்றத்தில் சாய்ந்து கொண்டிருந்தான் மனோன் முரளி. வினோதன், என்ன இது? இவர் கொலையாவது போல எப்படி இந்த ஓவியம்? மனோன் முரளி கொலையாகிவிட்டார். எப்போது? இப்போதுதான். நீங்கள் தான் இங்கே இருக்கிறீர்களே, எங்கோ நடந்த கொலை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவள் கேட்டதும் சிரிப்பு ஒன்றை உதித்தான். அவளது விழிகளில் திகில் பரவியிருந்தது. அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். நினைப்பு எண்ணமாகவும், எண்ணம் சிந்தனைக்கு பொருளாகவும், அந்த பொருளின் மீது ஏற்படும் ஈர்ப்பு நம்பிக்கையாகவும் விடைபெறும் போது மனிதன் நினைப்பது எதுவோ அது நடந்தேறுகிறது. சிந்தித்தவைகள் பொருளாக மனதில் காட்சி வடிவம் பெற்று நடைமுறைகள் பொருளாகின்றன என்றான். இன்னும் அவள் அந்த பிரமிப்பிலிருந்து விடுபடவில்லை. அவன் சொல்லும் அநேக விஷயங்கள் அபூர்வமானதாகவே இருக்கிறதே என நினைத்த சுமனாவிற்கு தலை சுற்றியது. மயங்கி சரிந்தாள். வெளியே போலீஸ் ஜீப் வந்து நின்றது. இன்ஸ்பெக்டர் இதயன் உள்ளே வந்தார். மிஸ்டர் வினோதன் யார்? நான் தான் இன்ஸ்பெக்டர். சுமனா யாரு? இதோ இவங்க தான். ஏன் கீழே படுத்திருக்காங்க? படுக்கவில்லை, இப்போதுதான் மூர்ச்சையாயிருக்காங்க. முதல்ல எழுப்புங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல வினோதன் அவள் முகத்தில் நீர் தெளித்தான். சுமனா விழித்தாள். பதற்றமாய் எழுந்தாள். மதுனிகா இம்போர்ட்டட் கம்பெனியில நீங்க 2 பேரும் நியூ அப்பாயின்மெண்டா? ஆமாம். கம்பெனியில மற்றவங்க எப்படி பழகுறாங்க? நல்லா பழகுவாங்க. மனோன் முரளி எப்படி? ரொம்ப நல்லவர் இன்ஸ்பெக்டர், சிபாரிசு இல்லாம வேலை தந்தாரே என்றாள் சுமனா. இன்ஸ்பெக்டர் பார்வையில் அறையை அளந்தார். தூரிகை குழைக்கப்பட்ட வண்ணம் கார்டு போர்டுகள், பென்சில், ஓவியம் போடுவதற்கான அனைத்து சாதனங்களும் டேபிளில் பரவியிருக்க,
நீங்க ஆர்டிஸ்டா என்றார். ஆமாம், நான் வந்தப்போ சுமனா மருத்துவராகி கிடந்தது ஏன்? அதோ அந்த ஓவியத்தை பார்த்து என காண்பித்தாள். சுமனா பார்த்து அதிர்ச்சி அடைந்த மூர்ச்சியான அதே ஓவியம் இன்ஸ்பெக்டருக்கு 1000 வோல்ட் அதிர்ச்சி. மிஸ்டர் வினோதன், யூ ஆர் அண்ட் அரெஸ்ட் என்றார். எதுக்காக இன்ஸ்பெக்டர்? திகிலோடு கேட்டான் வினோதன். உங்க கம்பெனி மேனேஜர் மனோன் முரளியை கொலை செய்துவிட்டு அதை அப்படியே தத்ரூபமாக ஓவியம் மறந்து இருக்கிறாயே, அதற்காக. சார், நான் கொலை செய்யல, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ கொலை எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஓவியம் எப்படி வரைய தோன்றுகிறது? அது என் மன உந்துதலால், மனோசக்தி உணர்வினால் தோன்றிய ஓவியம். மற்றபடி கொலைக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஓவியத்தை விட உனக்கு நல்லா கதை சொல்ல வருது. கதை எழுதப்போ உன்னை இப்படியெல்லாம் விசாரித்தால் பதில் சொல்ல மாட்டேன். ஜீப்ல ஏறு என்று இன்ஸ்பெக்டர் அந்த ஓவியத்துடன் அவனையும் ஜீப்பில் ஏற்றினார். அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் நின்றாள் சுமனா. கொலை செய்யாமல் அல்லது கொலையை நேரில் பார்க்காமல் இவ்வளவு தத்ரூபமாக ஓவியம் வரைய முடியுமா என யோசித்தாள். ஜீப் விரைந்து மறைந்தது. கதவை தட்டினாள். காந்தர்யா திறந்தாள். நீங்களா? உள்ள வாங்க. அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை, உடனே காருக்கு வா என்றாள். வந்தாள். இருவரும் காருக்குள். கமலேஷ், என்ன இப்படி காரியம் பண்ணிட்ட? என்ன பண்ணிட்டேன்? நான் சொன்ன கொலைப்பட்டியல்ல மனோன் முரளி இருந்தது நிஜம்தான். ஆனா அவரை கடைசியா தானே கொல்ல சொன்னேன். ஆமா, அப்புறம் ஏன் வினோதனை கொல்றதுக்கு முன்னாடி மனோன் முரளிய கொலை செய்த? என்ன, நான் கொலை செய்தேனா? கல்யாண வேலையில தீவிரமா இருந்ததால நான் என் கொலை பணியை இன்னும் துவங்கவே இல்லையே என்றான் கபிலேஷ். நீ என்ன சொல்ற கபி? நான் இன்னும் எம்மம்ம சந்திக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ எப்படி கொல்ல முடியும்? கபிலேஷ் கேட்க காந்தர்யா அதிர்ச்சியும் குழப்பமாய் அவனை பார்த்தாள். சொல்வது பொய் என்பதற்கான சாயல் அவன் முகத்தில் இல்லை. அப்படியானால் கொலையாளி யார் என யோசித்துக் கொண்டிருக்க சுமனா அங்கே வந்தாள். காந்தர்யாவிடம் நடந்ததை சொல்ல சொல்ல அதிர்ச்சியின் உச்சிக்கு திரும்பினாள். காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டாள். அத்தியாயம் 3. காவல் நிலையம். இன்ஸ்பெக்டர் இதயன் வினோதனை விசாரித்துக் கொண்டிருந்தார். எப்படி அவரை சந்தித்து எதற்காக கொலை செய்தாய்? எப்படி செய்து அதை அப்படியே ஓவியமாக வரைந்திருக்கிறாயே, எப்படி? இன்ஸ்பெக்டர், என்ன உளறல் இது? வேலை கொடுத்தவரை யாராவது கொலை செய்வார்களா? நீங்க எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு ஒன்னும் தெரியாது என்பதுதான் பதில். அப்படியா என்றவர் கன்னத்தில் அறைய தட்டு தடுமாறி கீழே சாய்ந்தார். செல்போன் ஒலித்தது. எடுத்தார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர், நான் ஃபாரன்சிக் போட்டோகிராஃபர் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க கேட்ட போட்டோக்கள் ரெடி ஆயிடுச்சு, அனுப்பட்டுமா? இமிடியேட்டா அனுப்புங்க. போனை அணைத்து வினோதனை எவ்வளவோ வழிகளில் விசாரித்து பார்த்தார். முதட்டோரங்களில் இரத்த புக்கள் அரும்பின. கான்ஸ்டபிள் சார், இவனை லாக்கப்ல தள்ளுங்க. எஸ் சார். வினோதனை லாக்கப்பில் தள்ளிய அதே நிமிடம் காந்தர்யா உள்ளே வந்தாள். வினோதனை என்கொயரி செய்தப்போ உங்க கூட தான் எம்எம் கார்ல வந்ததா தகவல் கிடைச்சது. நிஜமா மிஸ் காந்தர்யா? ஆமா இன்ஸ்பெக்டர். வினோதனுக்கும் அவருக்கும் முன்விரோதம் உண்டா? சான்ஸே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க போனீங்க? ஹனி ரெஸ்டாரண்ட் போனோம். அப்புறம் வீட்டில் அவரை டிராப் பண்ணினேன். வீட்டில் யார் இருந்தாங்க? யாரும் இல்ல. உள்ளே போகாம அதை மட்டும் எப்படி தெரிஞ்சது? பவர் கட் ஆயிருந்தது. லைட்டு வெளிச்சத்தை போட்டு காட்டினேன். அந்த வெளிச்சத்தில் தான் பூட்டை திறந்து உள்ளே போனார். கம்பெனியில அவரை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. காந்தர்யா சொல்ல அதே நேரம் கான்ஸ்டபிள் ஒருவர் சல்யூட் அடித்து ஒரு பழுப்பு நிற கவரை கொடுத்து போனார். கவரில் இருந்து போட்டோவை உருவி பார்த்தார். கைப்பற்றிய ஓவியத்தையும் போட்டோவையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி இருந்தன. மிஸ் காந்தர்யா, இந்த படத்தை பாருங்க. வாங்கி பார்த்தார். இன்ஸ்பெக்டர், இதென்ன? போட்டோவை பார்த்து அப்படியே வரைஞ்சதா? எம்எம்மோட கோடாரியில வெட்டுகிற மர்ம உருவம் யாரு? தெரியாது. கவலைப்படாத வினோதன், நீ நிரபராதி. நான் உன்னை காப்பாத்துறேன். அவன் கரங்களை பற்றி ஆறுதல் கூறிவிட்டு வெளியே வந்தாள் காந்தர்யா. கம்பெனிக்கு போனாள். இரங்கல் கூட்டம் போட்டாள். ஊதியம் உயர்த்தினாள். அக்கவுண்ட் ஹரிபிரகாஷ் கூப்பிட்டு கூடுதல் செலவு 18% என்பதை அறிந்தாள். கம்பெனியின் பொறுப்புகள் அவளிடம் வந்தன. இன்டர்காமில் கூப்பிட்டாள். வந்தான். கபிலேஷ், உன்னை போலீஸ் விசாரிச்சதா? ஆமாம், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஓவிய விஷயம் சொன்னார்களே, அதைத்தான் இன்னும் நம்ப முடியல. எனக்கும் அதுதான் குழப்பம்.
நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்ல முடியும், அது சாத்தியம். ஆனா அதை அப்படியே வரைய முடியும் என்பது நம்பக்கூடியதா இல்ல. நம்ப முடிகிறதோ இல்லையோ, எம்எம் கொலை செய்யப்பட்டதால் நமக்கு லாபம்தான். இந்த கம்பெனியின் நிர்வாகம் உங்க கையில. நானும் அசிஸ்டன்ட் மேனேஜரா ஆகிடலாம். இப்போதைக்கு ப்ரமோஷன் வேண்டாம் கபி, கொஞ்ச நாள் பொறு. நம்ம நிழலான பிசினஸின் எல்லா தகவல்களும் வரவுகளும் எம்டி கிட்ட தான் இருக்குது. சிலோன் பார்ட்டிக்கு தகவல் கொடு. ஹோட்டல் அர்சியாவில் சந்திக்க ஏற்பாடு பண்ணு. சரி. உதவி மேனேஜர் கனவோடு வெளியேறினான் கபிலேஷ். அதே சமயம் மனோதத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் நம்பியிடம் வீடியோ காலில் தொடர்பு கொண்டார். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். எதுவும் அதிசயம் நடந்து விட்டதா? என்ன திடீர்னு வீடியோ கால்? அதிசயம்தான் டாக்டர். அதை பத்தி தான் உங்களிடம் பேச வேண்டும். இப்போது பேசலாமா? பேசுங்க. தொலைவில் நடக்கும் கொலை நிகழ்வை ஒருவன் தான் இருக்கும் இடத்திலிருந்து காட்சிப்படுத்த ஓவியமாய் வரைய முடியுமா? இன்ஸ்பெக்டர், விஞ்ஞான ரீதியா எவ்வளவோ அதிசயங்கள், முன்னேற்றங்கள் வளர்ந்தபடியே தான் இருக்கிறது. பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் சிலர் இவை ஆராயத்தக்கவை என ஒப்புக்கொண்டுள்ளனர். டைல்ரேல் ஹெட்டிங்கர் காரிங்டன் சோ என்பவர் செய்த ஆராய்ச்சியின் பயனாக தூரத்தில் உள்ளதை உணர்வது போலவே முன்னாலேயே பின்னால் அறியப்போவதை உணரலாம் என தெரிய வந்தது. காரிங்டன் என்பவரும் சோல் என்பவரும் தொலை உணர்வு பற்றிய சோதனைகள் செய்த பின் பயனாக அறிந்ததில் சிலர் சீட்டுகளை பெறாமலேயே அவற்றின் பின்புறம் மட்டும் உற்று நோக்கிவிட்டு அவை உள்ளவாறு வரைந்தனர் என்பது மட்டுமல்லாமல், அவர்கள் சீட்டுக்கட்டில் இருந்து எந்த சீட்டை எடுத்து சிறிது நேரம் கழித்து சென்றோ பொறுக்கி எடுக்கப் போகிறோம் என்பதை எந்த விதத்திலும் அறியாதவர்களாக இருந்தும் பின்னால் எடுக்கப் போகும் சீட்டின் உருவத்தை முன்கூட்டியே வரைந்து விடுகின்றனர். உண்மையில் இது அதிசயம்தான் டாக்டர். மதுனிகா இம்போர்ட்டட் கம்பெனியில் வினோதன் என்பவர் ஒரு ஆர்டிஸ்ட். அந்த கம்பெனி நிர்வாகி கொலை செய்யப்பட்டதை அப்படியே தத்ரூபமாக ஓவியமாய் தீட்டியுள்ளார். மனோவேகத்தில் எழும் உந்துதல் இது. வேகம் உத்வேகமாக மாறி இது போல தோன்றும். இதற்கு ஏதேனும் ஆதாரம் உள்ளதா டாக்டர்? ஓ எஸ். லைப்சிக் நகரத்தில் இருந்த பெக்னர் எனும் பதிவுக ஆசிரியர் உடலுக்கும் மனதுக்கும் உறவு ஏதேனும் உண்டா என ஆராய எண்ணி, உடலில் சக்தி கூடும் பொழுது மனத்தின் சக்தியும் பெருகக்கூடும் என்ற எண்ணம் 1850ஆம் ஆண்டில் ஒரு நாள் அவருக்கு உதித்தது. அது மட்டுமல்ல, புலன் அளவு 1, 2, 3, 4, 5 என்று கூட்டு விருத்தியாக கூடும் பொழுது தூண்டல் அளவு 1, 2, 4, 8, 16 என்று பெருக்கு விருத்தியாக கூடும் என்பதையும் கண்டறிந்திருக்கிறார். இது போல வரையும் ஓவியங்களுக்கு என்ன பெயர் டாக்டர்? தொலை உணர்வினால் வரைந்த சித்திரங்கள். இவை யாரால் அறியப்பட்டவை என்பதை அறிந்து கொள்ளலாமா டாக்டர்? கண்டிப்பாக. இதை பற்றி சீட்டுகளை வைத்து அறிவியல் முறையில் ஆராய்ந்தவர் அமெரிக்கா அறிஞர் சைன் என்பவர். தொலையுணர்வு அல்லது மனமும் பேசுதல் என்பது குறித்து ஆராயும் பொழுது அவர் குறிப்பிட்ட உருவங்கள் வரைந்த சீட்டுக்கட்டை கலைத்து 5 சீட்டுகளை வைத்துக் கொண்டு அவற்றை உற்று பார்த்து கொண்டிருப்பார். அதே நேரத்தில் தூரத்தில் உள்ள ஒருவரை அவற்றின் உருவத்தை வரையும்படி ஏற்பாடு செய்வார். தொலைக்காட்சியை பற்றி ஆராயும் பொழுது 5 சீட்டுகளை எடுத்து உற்று பார்த்து கொண்டிருப்பார். அச்சீட்டுகளை பாராதவர் போல ஒருவரை அவைகளை பின்புறம் தொட்டு பார்க்க கூட சம்மதிக்காமல் அவற்றின் உருவத்தை எழுதச் சொல்வார். அவர்கள் அவற்றை பற்றி எந்த வரியிலேனாலும் எண்ணிக்கொண்டு உருவங்களை வரைவார்கள். அவ்வாறு வரைந்த உருவப்படங்கள் இவை. மேற்படி தொலை உணர்வினால் வரைந்த சித்திரங்களில் என்னென்ன வகை உள்ளது டாக்டர்? சோதனை செய்பவர் வரைந்தவை, சோதனைக்கு உட்பட்டோர் வரைந்தவை. டாக்டர் நேரில் சந்தித்து பேசுவதை போன்றே இன்ஸ்பெக்டர் கேட்டு தெரிந்து கொண்டார். டாக்டர் தெரிவித்த தகவலின் பிரமிப்பில் ஆழ்ந்தவர் அதிலிருந்து விடுபட வெகு நேரம் பிடித்தது. மனிதனுக்குள் இது போல் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது டாக்டர்? புலன்களுக்கு அப்பாற்பட்டு கேட்டல், பார்த்தல், கண்களால் பார்த்து கேட்காமல் புலன்களை கடந்து பார்த்தலும் கேட்டலும், தொலைவில் நடப்பதை பார்க்கவும் கேட்கவும் ஆன வல்லமை. மறைக்கப்பட்ட அர்த்தங்களை வாசித்தல், தீர்க்க தரிசனம், புத்தகம் போன்ற எழுத்து மூலம் இல்லாமல் நடந்ததையும் நடக்கப் போவதையும் வாசிக்கும் சக்தி உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? ஆனாலும் உண்மை இன்ஸ்பெக்டர். டாக்டர், நீங்கள் சொல்லுகிற விஷயங்களை கேட்கும் போது வேறொரு உலகில் இருப்பது போன்ற பிரமையை தோற்றுவிக்கிறது. நம்ப முடியாத பல அதிசயங்களை ஆதாரபூர்வமாக தெரிவித்தீர்கள். இன்னொரு கேள்வி டாக்டர். கேளுங்கள் இன்ஸ்பெக்டர். தூரத்தில் நடக்கும் நிகழ்வை படமாக எழுத முடியும் என்பதற்கு ஆதாரம் தெரிவித்தீர்கள். அதே போல தொலைவில் உள்ள ஒருவரை கொலை செய்வதும் சாத்தியமா? நல்ல கேள்வி கேட்டீர்கள். ஒருவருடைய உருவ நினைவு அல்லது புகைப்படத்தை கொண்டு தொலைவில் இருக்கும் ஒருவனை கொலை செய்துவிடும் கலைதான்
மர்டர் ரிமோட் என்பது இது சில சத்தங்களை எழுப்பியோ அல்லது வேறு சில ஆழமான ஆற்றங்களை வைத்து செய்யப்படும் முறை. இப்படி செய்வது மெய்ஞானத்தால் சாதித்து காட்டப்பட்ட உண்மை. இப்படி செய்யப்பட்ட கொலைகளை தடயவியல் அறிவியலால் கூட கண்டறிய இயலாது. மறைக்கப்பட்டதுதான். எங்கள் துறைக்கு தேவையான பல அபூர்வ விஷயங்களை உன்னிப்பாக தெரிவித்தீர்கள். எனக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்களும் விளக்கியமைக்கு மிகவும் நன்றி டாக்டர். ஓகே இன்ஸ்பெக்டர். செல்லின் வீடியோ காலை துண்டித்த இன்ஸ்பெக்டர் ஓர் ஆழ்ந்த பெருமூச்சை வெளிப்படுத்தினார். அத்தியாயம் 4. திருமண மண்டபம். முகூர்த்தம் முடிந்த மறுநிமிடம் தீபனா, சோபன் இருவரையும் அழைத்து வந்தான் கபிலேஷ். காந்தர்யாவிடம் அறிமுகப்படுத்தினான். தீபனா, இவங்கதான் மிஸ் காந்தர்யா. உனக்கு வாழ்க்கை கிடைத்தது இவங்களாலதான். தங்கையிடம் கபிலேஷ் சொல்ல சட்டென காலில் விழுந்து நமஸ்கரித்தாள். உங்களை பத்தி அண்ணன் மிகவும் சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு உதவுவதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை மேடம். கம்பெனியில வேலை பார்க்கும் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் ஒருவர் மாதிரி தான். அந்த வகையில் இது நம்ம குடும்பத்து கல்யாணம். பெஸ்ட் ஆஃப் லக் என்றவள் விலை உயர்ந்த நெக்லஸை பரிசு கொடுத்து திரும்ப ஹலோ என்ற குரலுக்கு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி இங்க? சோபன் என்னோட சிஸ்டர் பையன். சின்ன வயசுல இருந்து என்கிட்ட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப நாம ரொம்ப நெருங்கி விட்டோம். ஆமா ஆமா என்று சிரித்தார் இன்ஸ்பெக்டர். கபிலேஷ் அவளை சாப்பிட அழைத்து போனான். விஐபி அறை கச்சிதமாய் பரிமாறப்பட்டு தயாராய் இருந்தது. உடனிருந்து கவனித்துக் கொண்டிருந்த கபிலேஷை இன்ஸ்பெக்டர் அழைத்து போக, குட் மார்னிங் மேடம் என்றபடி அங்கே வந்தார் அக்கவுண்டன்ட் ஹரிபிரகாஷ். சாப்பிடுங்க என்று இருக்கையை காண்பித்தாள். சாப்பிடலாம், அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் மேடம். என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு 10 லட்சம் பணம் வேணும். 10 லட்சமா? அவ்வளோ தொகை எப்படி முடியும்? நீங்க மனசு வச்சா முடியும். நம்ம கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லோரும் ஒரே குடும்பம். அந்த உரிமையில் தான் கேட்கிறேன். ஹரிபிரகாஷ் சொல்ல காந்தர்யா அதை கேட்டாள். பயம் கவ்வியது. இருப்பினும் வெளிக்காட்டவில்லை. உள்ளம் ஒரு போர்க்களம் போன்றது. நாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் ஓயாமல் மனதோடு போராட வேண்டும் என்ற எண்ணம் துளியும் வராமல் போகவே, என்கிட்ட பணம் இல்லை. ஓகே, இத கேட்ட பிறகு முடிவை சொல்லுங்க. செல்போனில் ரெக்கார்டரை போட்டு காட்டினான். ஹோட்டலில் இவளுக்கும் அந்த சிலோன் பார்ட்டிக்கும் நடந்த உரையாடல் அது. ஹோட்டல் ஹர்ஷியா டான்சிங் ஹால். ட்ரம்ஸ் அதிர்ந்தது. நரம்புகள் முறுக்கேறின. அதன் அதிரடி முழக்கங்களுக்கு ஏற்ப ஆடிக்கொண்டிருந்தால் கவர்ச்சி கண்ணி ஒருத்தி. வட்டமான டேபிளில் எதிரெதிரே காந்தர்யா, சிலோன் பார்ட்டி. உரையாடல் தொடங்கியது. மிஸ்டர் ஜெயன் போஸ், சொல்லுங்க காந்தர்யா, உங்க பேலன்ஸ் அமௌண்ட் 1 கோடியை எப்ப செட்டில் பண்ண போறீங்க? இந்த தடவை சரக்கை எடுத்த பிறகு. உடனடியாக பேலன்ஸ் அமௌண்ட்டை 1 கோடியை செட்டில் செய்தாதான் சரக்கு அனுப்ப முடியும். லேட்டஸ்ட் ஐட்டம் ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னது? ஜெயின் போஸ் கேட்க காந்தர்யா சொல்ல தொடங்கிய போது ஆடல் அழகி அவர்களின் டேபிளை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவன் மடியில் சாய்ந்து கன்னத்தை உதட்டை பதித்து போனாள். கிறங்கி போனான் போஸ். அடுத்த டேபிளை நோக்கி அவள் போக, டேப்லெட் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறோம். குளிர்ந்த நீரில் அதை போட்டுக்கொண்டால் மருந்துக்குரிய குணம் இருக்கும். அதையே பலரசம் அதில் கலந்து சாப்பிட்டால் போதையை கொடுக்கும். அபூர்வ கண்டுபிடிப்பு. கெடுபிடியான இந்த சூழலில் இது ஒரு பாதுகாப்பான விற்பனை. எங்கள் நாட்டின் விற்பனை உரிமையை எனக்கு கொடுத்து விடுங்கள். அமௌண்ட் செட்டில் பண்றத பொறுத்து. கரன்சியா வேணுமா அல்லது கோல்டா தரட்டுமா என கேட்டவன் பார்வை டான்சரின் மீது பதிந்தது. அந்த டான்சர் புதுசா? ஆமா, பெயர் ரோஜாந்தினி. அவளை நீங்க சந்திக்கணுமா? யா, உங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க, வருவா. அப்புறம் கரன்சி, கோல்டு இங்க கொண்டு வர வேண்டாம். உங்க நாட்டிலேயே எனக்கு அக்கவுண்ட் இருக்கு, அதுல சேர்த்துக்குங்க. ஓகே? நால்வரின் நட்பு நன்மை அளிக்கும், ஆனால் தீயவர்கள் நட்பு உயிருக்கே உலை வைக்கும் என்பதை எப்படி மறந்தாள்? டேப் நின்றது. ஹோட்டல் அர்சியாவில உங்களுக்கு தெரியாமல் ரகசியமா பதிவு செய்த உரையாடல் இது. ஹரிபிரகாஷ் சொல்லிவிட்டு சிரிக்க காந்தர்யாவின் நெஞ்சு கூட்டில் திகில் கனல் தெரித்தது. மிஸ்டர் ஹரிபிரகாஷ், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க, நமக்குள்ள இந்த பிரச்சனைய டீல் பண்ணிக்குவோம். முதல் கட்டமா எனக்கு 15 லட்சம் வேணும். சரி, 1 வாரத்துல தருகிறேன். நம்பலாமா? தாராளமா. அந்த செல்ல கொடுத்துட்டு போங்க, வச்சுக்குங்க. ஆனா என்னோட மாஸ்டர் காப்பிய ரகசியமான ஒரு இடத்துல வச்சிருக்கேன். ஹரிபிரகாஷ் செல்போனை கொடுக்க காந்தர்யா வாங்கி கொண்டாள். குளியலறை. பாத்டப்பில் சோப்பின் நுரையில் மூழ்கியிருந்தாள் காந்தர்யா. பக்கத்து கபிலேஷ் மேல் உதட்டில் உயர்வை அரும்பியபடி உட்கார்ந்திருந்தான். கபிலேஷ்,
இது என்ன புது பொண்ணு மாதிரி வெக்கம் இல்ல, என்ன நேரிடுமோங்கிற பயம். உணர்ச்சிகளுக்கு சவால் விடணும், அதுதான் ஆண்மை. நினைச்சபடி செய்திடணும், அதுதான் ஆளுமை. உனக்கு ஒரு சுய சோதனை வைக்க போறேன், அதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் குடி என்று அவள் கையை நீட்டி நிரம்பியிருந்த ஜின் கோப்பையை எடுத்து நீட்டினாள். பாத்டப்பில் படுத்தபடியே அவளும் குடித்தாள். ஒழுக்கம் என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வின் நியதி, நமக்கு நாமே அளிக்கும் மதிப்பு. ஒழுக்கம் உயர்வை தரும் என்பதையெல்லாம் காற்றில் பறக்கவிட்டு மது போதைக்கு ஆளாகினாள். சவர் டியூப்பை உங்ககிட்ட கொடுத்துடுவேன். தண்ணியை என் மேல ஒவ்வொரு அங்கலமா ப்ளீச் பண்ணணும். என் உடம்ப மூடியிருக்கும் நுரை போர்வை கம்ப்ளீட்டா விலகிடணும். அப்போ உன்னுடைய துடிப்பு எப்படி என்பதை நான் பார்க்கணும் சொல்லிவிட்டு பாத்டப்பின் வலதுபுறம் இருந்த டியூப்பை அவனிடம் நீட்ட கபிலேஷ் மறுத்தான். இதென்ன வினோத விளையாட்டு காந்தரியா? வேண்டாம். நானே சரி என்கிறேன், நீ ஏன் வேண்டாம் என்கிறாய்? அந்தரங்கம் பற்றிய சுய சோதனையில் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள்தான் தன் துணையை நிறைவுபடுத்த முடியும். கமான் என்றபடி விசையை அழுத்த முகத்திலிருந்து தண்ணீர் பீச்சியது. கமலேஷ் அதை வாங்கினான். கைகளில் மெல்ல நடுக்கம். முகத்தில் ஆரம்பித்தான். கழுத்து, மார்பு என சவர் டியூபை அங்குலமங்கலமாக நகர்த்த இளமை ததும்பிய அவளது ஈரமேனியில் பளபளப்பு மின்னியது. கைகள் தன்னிச்சையாய் சவரை கீழே இறக்கி போக கண்களை இறுக மூடிக்கொண்டான். முழுமையும் நுரை நீங்கி பூங்குவியலாய் கிடப்பதை அவன் மணக்கண் உணர்ந்தாலும் மூடிய கண்களை திறக்கவில்லை. சவரை நிறுத்தினாள். அவள் எழுந்தாள். டவல் எடுத்து உடம்பில் சுற்றி கொண்டாள். கண்ணை திறக்கலாம். கன்னத்தில் தட்டினாள். திறந்தான். வாலிப்பான தேகம் டவலில் அடங்க மறுத்து திணறியது. அரக்கத்தனம் உங்களுக்கு தாஸ்தி. ஒரு மனுஷனை இவ்வளவு பாதிப்படைய வச்சிட்டீங்களே. எது தோணுதோ அதை உடனே செய்து பழக்கப்பட்டு விட்டேன். பாதிப்பின் வேகத்தை கொஞ்சம் தனித்து காட்டட்டுமா என்று அவள் அவனை நெருங்கினாள். அவன் உதடுகளை கவ்வினாள். சுகந்தமான அவள் மேனியை இழுத்து இறுக தழுவினான். செல்போன் சினுங்கியது. பேசினால் முகம் மாறியது. கபிலேஷ், அக்கவுண்ட் ஹரிபிரகாஷ் தான் பேசினான். நம்முடைய பல ரகசியங்கள் அவனுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் நீ அவனை கொன்றுவிடு. ஆபத்தை அறிந்து விளக்குவதே அறிவுடைமை. கத்துகிறவர்களால் காரியம் செய்து முடிக்க முடியாது. அமைதி எதையும் சாதிக்கும். வீண் பெருமை ஆபத்தில் முடியும். அடக்கம் அற்புதம் செய்யும். பசப்பு வார்த்தைகளை நம்பக்கூடாது. பகைவனை எந்த காலத்திலும் நம்பக்கூடாது. பகையில் சிறியது பெரியது என்று இல்லை என்பதை புரியாமலேயே கொலை செய்ய கோரும் காந்தரியாவை என்னவென்று சொல்வது என நினைத்து, எப்படி என்றாள். கொலை என தெரியாத மாதிரி ஏதோ ஒரு விபத்து மாதிரி நடத்து. எப்போ, என்னைக்கு, எங்கே, இதை மட்டும் சொல்லுங்க, மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் கபிலேஷ். மீண்டும் போன் பேசினாள். டாக்டர் நம்பி பேசினார். ஹாஸ்பிட்டல் வரும்படி சொன்னார். போனாள். குட் மார்னிங் டாக்டர். எம்டி எப்படி இருக்கார்? உங்க எம்டி சங்கரானந்த் அதிர்ஷ்டவசமா நினைவு திரும்பி விட்டார். டாக்டர் சொல்ல காந்தரியாவின் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல அதிர்ச்சி. எப்போ டாக்டர்? இன்னைக்குத்தான் உங்களுக்காக காத்திருக்கிறார், போய் பாருங்க. டாக்டர் சொன்னதும் எழுந்து போனார். நெஞ்சில் புயல். வா காந்தரியா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏர்போர்ட்ல விபத்து நடந்த போது நீதான் என்ன ரிசீவ் பண்ண வந்தாயா? ஆமாம் சார். என் சூட்கேஸ் மிஸ்ஸிங், பார்த்தாயா என்றார் எம்டி. அவளுக்குள் எச்சரிக்கை மணி. இல்ல சார், உங்களை காப்பாற்றும் துடிப்போடு செயல்பட்டதால நான் கவனிக்கவில்லை. பொய்யினால பலவீனம் ஏற்படும், உண்மையால் பலம் ஏற்படும். பொய் விரோதத்தை உருவாக்கும், உண்மை நட்பை உண்டாக்கும். பொய் வேகமாக பரவும், உண்மை மெதுவாக தென்படும். பொய் அதிக நாட்கள் நிலைக்காது, உண்மை எந்த சோதனையிலும் வென்று நிலைக்கும் என்பதை மறந்தவளாய் பொய்யை சொன்னாள். அதுல பணம் முக்கிய சில குறிப்புகள் இருந்தது. அது எனக்கு கிடைத்தாக வேண்டும். கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார் என்றாள் காந்தரியா. குரல் நடுங்கியது. அப்போது அந்த அலறல் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 5. வினோதன் அறையில் இருந்து ஒரு நர்ஸ் அலறியபடி ஓடி வந்தாள். போலீசார் அலாட்டு ஆகினர். உடல்நிலை சரியின்மையால் அங்கே சேர்க்கப்பட்டிருந்தாள். ஏமா, என்னாச்சு? உள்ள போய் பாருங்க சார். போலீசார் அறைக்குள் நுழைந்தனர். வெள்ளை சுவற்றில் கோரமான கொலைக்காட்சி ஓவியம். முகத்தை மறைத்த வட்டமான கருப்பு தொப்பி, கருப்பு கண்ணாடி, கருப்பு கோட்டணிந்த ஒரு மர்ம உருவம். கோடாரியால் வெட்ட ஒருவன் கழுத்து வெட்டப்பட்டு கீழே சாய்ந்து கொண்டிருந்தான். அதை பார்த்து பீதியுடன் ஓடும் ஒருவனின் பின்புறம் மட்டும் வரையப்பட்டிருந்தது. காந்தரியா அதை பார்த்தாள். திடுக்கிட்டாள். கழுத்து வெட்டப்பட்ட அவன் அக்கவுண்டன்ட் ஹரிபிரகாஷ். பயந்து ஓடுபவன் யார்?
என தெரியவில்லை. கோட் அணிந்த கருப்பு உருவம் வினோதனா? போலீஸ் உடந்தையுடன் வெளியே சென்று கொலை செய்து அதையே ஓவியமாய் மறைந்திருப்பானா? ஒருபுறம் மகிழ்ச்சி, மறுபுறம் பயம். தன்னை பற்றிய கேசட்டை எங்கே வைத்திருப்பார்? அதை உடன் கைப்பற்றியாக வேண்டும் என தீர்மானித்தார். கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் அளிக்க அடுத்த 10வது நிமிடம் அந்த ஓவியத்தின் முன் நின்றார். அதிர்ந்தார். ரத்தத்தில் வரைந்தேன். இன்ஸ்பெக்டர், யாரோட ரத்தம்? என்னோட ரத்தம். கண்ணாடி டம்ளரில் எனக்கு பால் கொடுத்தாங்க. என் ஒரு விரலை காயப்படுத்தி கொண்டேன். வழியும் ரத்தத்தை பாலில் கலந்து ரத்த சிவப்பு ஆனது. பஞ்சை தொட்டு வரைந்தேன் என்றான் வினோதன். சாய்ந்து கிடந்த டம்ளரை பார்க்க அது நிஜம் என்று தெரிந்தது. அறையை சுற்றி பார்த்தார் இன்ஸ்பெக்டர். அதில் ஒரு வெண்டிலேட்டர். அதை கலற்றி உடைத்து விட்டால் தாராளமாய் தப்பித்து வெளியே போகலாம், உள்ளே வரலாம். இதன் வழியே தப்பிச் சென்று கொலை செய்து இந்த ஓவியம் வரைந்து இருக்கலாமா என யோசித்தார். டாக்டர் அவ்வளவு விளக்கம் சொல்லியும் கூட அவருக்கு சந்தேக புத்தி பலப்பட்டது. நர்ஸை கூப்பிட்டார். இந்த வார்டில் எப்போது இருந்து டியூட்டி பார்க்கிறாய்? நேற்றிலிருந்து சார். இந்த அறையை விட்டு இவன் வெளியே போகவில்லை என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? முடியும் இன்ஸ்பெக்டர். அப்பப்ப வந்து பல்ஸ் பார்த்து கொண்டேதான் இருந்தேன் என்று அவள் ட்ரிப் சீட்டை எடுத்து காட்ட அதில் 7:30 மணிக்கு இன்ஜெக்ஷன் போடப்பட்டு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது. 7:30க்கு இன்ஜெக்ஷன் செய்தீங்க. மறுபடி எப்போ வந்து பார்த்தீங்க? 30 நிமிடம் கழித்து. கதவு திறந்திருந்ததா? மூடி இருந்தது. தட்டினேன், திறந்தார். இந்த ஓவியத்தை பார்த்ததும் அலறிவிட்டேன் என்றாள் நர்ஸ். இன்ஸ்பெக்டர் யோசித்தார். மனோ உந்துதலால் வரையப்பட்டதுதான் இந்த ஓவியம் என்பதை அவரால் இன்னமும் நம்ப முடியவில்லை. அதே சமயம் வினோதன் இந்த அறையில் இருந்தான் என்பதற்கு சாட்சி இருக்கிறது. எது உண்மை என்பதை அவரால் ஊகிக்க முடியவில்லை. 30 நிமிடம் முன் அவருக்கு கொலை பற்றிய தகவல் கிடைத்தது. போனார். அந்த தனிமையான இடத்தில் கழுத்து வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் ஒரு டெட் பாடி கிடந்தது. ஃபாரன்சிக் யூனிட்டை வரவழைத்து சடங்குகளை நடத்தி கொண்டிருந்த போதுதான் இந்த ஓவியம் பற்றிய தகவல் வந்தார். ஒன்றும் பிடிபடவில்லை. அவர் பார்வை காந்தர்யாவின் மேல் திரும்பியது. நீங்க எப்படி இங்கே வினோதனை பார்க்க வந்தீங்களா? இல்ல சார், எங்க எம்டி சங்கர் ஆனந்த் இங்கே அட்மிட் ஆயிருக்கார். அவரை பார்க்க வந்தேன். இந்த ஓவியத்தில் கொலையின்றி இருக்கும் நபரை உங்களால் அடையாளம் காண முடியுதா? முடிகிறது. யார்? அக்கவுண்டன்ட் ஹரிபிரகாஷ். அவர் கொலையான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கொலையாகி இருக்கிறாரா? எப்படி? இதோ இந்த ஓவியத்தில் எப்படியோ அதே போலத்தான். சொல்லிக் கொண்டிருக்க போட்டோகிராபர் வந்தார். சல்யூட் வைத்தார். சொல்லிக் கொண்டிருக்க எஸ்ஐ அனுப்பி வைத்தார் இன்ஸ்பெக்டர் என்றார். விஷயம் வெளியே கசிந்து கூட்டம் சேர துவங்கியது. அந்த கொலை ஓவியத்தை காண முண்டியடித்துக் கொண்டு உள்ளே வர போலீசார் விரட்டி அடித்தனர். போட்டோகிராபருக்கு சைகை செய்ய லென்ஸை திருகி தயாரானபடி சொன்னார். இன்ஸ்பெக்டர், இதே காட்சிதான் இப்ப படம் எடுத்தேன். நிஜமான கொலை காட்சி. அதையே எப்படி ஓவியமாய் வரைய முடிந்தது என வியப்பை காட்ட, எப்படி என விரைவில் தெரியும், படத்தை எடுங்க என்றார் இன்ஸ்பெக்டர். பிளாஸ் மின்னியது. போட்டோகிராபர் அங்கிருந்து போனதும், மிஸ் காந்தர்யா, ஹரிபிரகாஷ் எப்படி என்றார். என் பார்வைக்கு எப்பவும் ஒரே மாதிரி தான் இன்ஸ்பெக்டர். அதிகம் வாய் திறந்து பேச மாட்டார். எதிரிகள் யாராவது உண்டா? தெரியல. முதலில் உங்க எம்எம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே முறையில் அதே நபரால் அக்கவுண்டன்ட் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். சோ உங்க கம்பெனியை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலைகளை செய்திருக்கணும். உங்களுக்கு போட்டி கம்பெனி யார்? அப்படி யாரும் இல்லை இன்ஸ்பெக்டர். அப்படியே இருந்தாலும் கம்பெனிக்காக தனிநபர்களை கொள்வதில் என்ன லாபம்? காந்தர்யா கேட்டுக்கொண்டிருக்க பத்திரிகையாளர்கள் உள்ளே வந்தனர். இன்ஸ்பெக்டர், நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா என கேட்க, அதற்கெல்லாம் மனோதத்துவ பேராசிரியர் டாக்டர் நம்பி உங்களுக்கு பதில் சொல்வார். சந்தேகங்களை அவரிடம் கேளுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர். அங்கு வரவழைக்கப்பட்டிருந்த டாக்டர் நம்பி பிரஸ் முன் வந்தார். டாக்டர், இது போன்ற கொலை பற்றிய உங்களது கருத்து என்ன? எந்த சக்தி இந்த அபூர்வ தூண்டுதல்களை தரும் என உங்களால் கூற முடியுமா? முடியும். ஆற்றல்களை கொண்ட மனம் நுணுக்கமான பிரபஞ்ச சக்திகளுடன் அதற்கு இணக்கமும் தொடர்பும் உண்டு. அமானுஷ்ய சக்தி மிக்க செய்தி பரிமாற்றங்கள் இந்த நடு மனதிற்கு வந்து அதன் மூலம் கடவுளின் கருணை கனவு உலக உருவத்தில் பிரச்சனையில் இருக்கும் மனிதருக்கு குழு கொடுத்து உதவும் என்பதால் இது போன்ற அபூர்வ நிகழ்வுகளுக்கு வாய்ப்புள்ளது. மனம்தான் இதன் சக்தி அளிக்கிறது என்கிறீர்களா? மனித மனம் தானாக ஒளியூட்டக்கூடியது, தன்னைத்தானே சக்தி அளிக்கக்கூடியது. மனதின் சக்தியால் தூரத்தில் உள்ள மற்றவர்களுக்கு செய்தி சொல்லுதல், டெலிபதி. தூரத்தில் நடப்பவைகளை காணுதல், காட்சி கொடுத்தல்.
போன்றவற்றை செய்ய முடியும். இது போன்றவற்றில் நமது உடலின் செயல்பாடுகள் பங்கு பெற மாட்டாது. மனமே இவற்றுக்கு காரணமாக அமைகிறது. ஊடக நண்பர்களின் கேள்விகளுக்கு பிரமிக்கத்தக்க பதிலளித்த டாக்டர் நம்பி விடைபெற்று புறப்பட்டார். அத்தியாயம் 6. வினோதன் நேர்முக பேட்டி அந்த செய்தித்தாளில் இடம்பெற்றிருந்தது. கபிலேஷ் நீட்ட காந்தர்யா வாங்கி பிடித்தாள். நடக்கும் காட்சியை அப்படியே வரைகிற சக்தி உங்களுக்கு எப்படி வந்தது? மனதில் உண்டாகும் எண்ணங்களுக்கு உருவம், ரூபம், வர்ணம் முதலான குணங்கள் உண்டு. அவைகளை படம் பிடித்து விடலாம். இதற்கு காரணமாக பாரிஸ் நகரத்தில் வைத்தியர் ஒருவரால் ஒரு சிறு பெண்ணால் வளர்க்கப்பட்ட சிறு பறவை மாண்டு போனது. அதை பற்றி நீண்ட காலம் புலம்பிக் கொண்டிருக்க அப்பெண்ணை புகைப்படம் பிடித்து பார்த்தார். புகைப்பட கண்ணாடியில் அப்படத்தில் சிலந்தியின் வலையை போன்ற சிறிய வரிகள் அப்பெண்ணின் உருவத்தையும் இறந்து போன அப்பறவையையும் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தார். இதன் உண்மையை ஆராய திடீரென்று பயம் கொண்ட 2 மனிதர்களை படம் பிடித்து பார்க்க படத்தில் அவர்கள் இருவரை சுற்றி மெல்லிய அணுக்கள் அடங்கிய ஒருவித புகை கும்பல் காணப்பட்டதாக சொல்கிறார் என்பது ஹிப்னாட்டிச நிபுணர் கருத்து. இதன்படிதான் திடீரென்று வந்தது. இது போன்ற ஓவியம் இதற்கு முன் வரைந்திருக்கிறீர்களா? வரைந்திருக்கிறேன். எப்போது? பல காலம் முன்பு. எனக்குள் தோன்றும் மனோ உந்துதலால் உருவாகும் மனத்தெரிவை அப்படியே வரைவேன். அது ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பாக கூட இருக்கலாம். இதே காட்சி எனக்குள் உருவான அதே தோற்றம் மறுநாள் போட்டோவாக வருவதை பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகுதான் எனக்குள் இருக்கும் சக்தியை பற்றி நானே நம்பினேன். அப்படியானால் இதை ஏன் அப்பொழுதே வெளிப்படுத்தவில்லை? உலகம் உருண்டை என்று சொன்ன போதும் சரி, பொருளாதாரத்தில் பொது தத்துவத்தை முதலில் சொன்ன போதும் சரி, சொன்னவர்களை காட்டுமிராண்டித்தனமாய் அடித்தே கொன்றார்கள். சிந்தனை வளங்கல்கள் தான் அதற்கு காரணம். இன்ஸ்பெக்டர் எனது ஓவியத்தை பார்த்ததும் நீதான் கொலை செய்தாய், அதை அப்படியே வரைந்தாய் என குற்றம் சுமத்தினார். நான் மறுத்தேன். அவர் நம்பவில்லை. உங்களை எப்படி நம்ப வைக்க முடியும் என நினைக்கிறீங்க? பத்திரிகையாளர்கள் பார்வையில் நீங்க இருக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் சரி, மனதில் நீங்க வரைகிற ஓவிய காட்சி நிஜமான நடக்கிறதா பார்ப்போம். நான் தயார். போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேசி இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். ஏற்பாடுகள் முடிந்ததும் உங்களை அழைத்து போகிறோம். பேட்டி முடிந்தது. இதை படித்த காந்தர்யா ஒரு நிமிடம் எதுவும் பேசவில்லை. இதை உன்னால நம்ப முடிகிறதா என்றாள் பேப்பரை மடக்கி போட்டபடி. முடிகிறது. எப்படி? ஹரிபிரகாஷை கொலை செய்ய நீங்க ஏற்பாடு பண்ணினபடி அந்த இடத்திற்கு போனேன். வந்தான். தருணம் பார்த்தேன். கொலை செய்ய போகும் கடைசி நிமிடத்தில் அந்த மர்ம உருவம் வந்தது. கோடாரியை ஓங்கி ஒரே போடு துண்டாகி விட்டது. அந்த உருவத்தை நீ பார்த்தாயா? ஆமாம். உன்னை அந்த உருவம் பார்த்ததா? இல்லை, மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இருந்தேன். கொலை நடந்தது என்று தெரிந்ததும் அங்கிருந்து ஓடி வந்து விட்டேன் என்றான் கபிலேஷ். அவள் மறுபடி பேப்பரை பார்த்தாள். கொலை நடந்த போட்டோவையும் மதிவரைந்த ஓவியத்தையும் பக்கம் பக்கத்தில் போட்டு இருந்தார்கள். கொலையை பார்த்து திரும்பி ஓடும் ஒருவனின் முதுகுப்புறம் மட்டும் வரையப்பட்டிருந்தது. திரும்பி ஓடும் இளைஞனின் படத்தை காட்டி, இதுதான் நீயா என்றாள் காந்தர்யா. ஆமாம் என்றான் கபிலேஷ். எப்படியோ உனக்கு இட்ட கொலை கட்டளையை யாரோ நிறைவேற்றி விட்டார்கள். அந்த கொலைகாரன் வாழ்க. இனிமேல் நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் கபிலேஷ். ஏன்? கொலை நடந்த இடத்தில் அந்த உருவம் உன்னை பார்த்து இருந்தால் அதன் அடுத்த இலக்கு நீயாக கூட இருக்கலாம். பயப்படாதே, உனக்கு எதுவும் நிகழாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஹரிபிரகாஷ் ஒரிஜினல் கேசட் தன்வசம் இருப்பதாக சொன்னான். அதை எடுத்து வரணும். ஏற்கனவே அதை நான் கபலீகரம் பண்ணியாச்சு என்று அவன் பாக்கெட்டில் இருந்து கேசட்டை எடுத்து நீட்ட மகிழ்வுடன் அதை வாங்கி கொண்டான். போலீஸ் அனுமதியுடன் தனது அறையில் தங்கினான் வினோதன். சுமனா அவனுக்கு உதவினாள். என்ன யோசனை வினோதன் என்றாள் சுமனா. என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என் சக்தியை நிரூபிக்க நான் அதற்கான சந்தர்ப்பம் வருமா என்று யோசிக்கிறேன். நான் ஒன்று சொல்வேன், தவறாக எண்ண மாட்டீர்களே? சொல் சுமனா. ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. உங்களுக்கு எதற்கு இந்த வம்பெல்லாம்? இது போலவே ஒரு சக்தி இருப்பதை வெளிக்காட்டியது ரொம்ப தப்பு. இதை நிரூபிக்க முயற்சி செய்தால் உயிருக்கு ஆபத்து நேரலாம் என்றாள். அவன் உயிரை அவள் சுமந்து கொண்டிருப்பதை எப்படி சொல்வாள்? அவன் சிரித்தான். அதே சமயம் சங்கரானந்த் காந்தர்யாவை கூப்பிட்டார். வந்தாள். உட்கார் காந்தர்யா, இன்று டிஸ்சார்ஜ் ஆக போறேன். அந்த சூட்கேஸ் விஷயம் என்ன ஆச்சு? விசாரித்தேன். தகவல் எதுவும் கிடைக்கவில்லை சார். அப்படியா? சரி, சமீபத்திய தகவல்கள் என்ன? மார்க்கெட்டிங் மேனேஜர் மனோன் முரளி, அக்கவுண்டன்ட் ஹரிபிரகாஷ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் கபிலன் தங்கை திருமணம் நடந்திருக்கு. நானும் கேள்விப்பட்டேன். இந்த கொலைக்கான மோட்டிவ்
எதுவும் பிடிபட்டதா? இல்லை. சரி, நீ போகலாம். நான் டிஸ்சார்ஜ் ஆனாலும் ஓய்வில் இருக்க வேண்டுமாம். டாக்டர் சொன்னார். கம்பெனிக்கு வர இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆகும். சூட்கேஸ் விஷயத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். சங்கரானந்த் சொல்ல அவரை கொன்று விடுவது என்று முடிவுக்கு வந்தாள் காந்தர்யா. அவள் போனதும் சுகன், தேனி உள்ளே வந்தனர். ஹலோ சார், நாங்க டிடெக்டிவ் ட்ரைலர் அலுவலகத்திலிருந்து வருகிறோம். அப்படியா? சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் உங்களை அழைத்தேன். உட்காருங்கள். சொல்லுங்க சார். சிங்கப்பூர்ல இருந்து பிளைட்ல திரும்பினேன். விமான நிலையத்தில் சிறு விபத்து, காயமடைஞ்சு மயக்க நிலைக்கு போயிட்டேன். என்னுடைய சூட்கேஸ் காணல. அதை கண்டுபிடிக்கணுமா சார்? ஆமா. ஆஃப்டர் ஆல் ஒரு சூட்கேஸ், இதை கண்டுபிடிக்க எங்களை கூப்பிட்டீங்களா? சூட்கேஸ் சிறியதுதான். கோடிக்கணக்கான பணம் வசூலித்து அதற்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதே. அது இருந்தால்தான் பணம் கேட்கவோ பிசினஸ் நடத்தவோ முடியும். போலீஸ்ல சொன்னீங்களா? இல்ல. ஏன்? எங்களோட பிசினஸ் அப்படி, அதை வெளியில தெரிவிக்க கூடாது. அதனால்தான் திறமை மிகுந்த உங்களை கூப்பிட்டேன். ஓகே, உங்க ரகசியம் பாதுகாக்கப்படும். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள். கேளுங்க. சிங்கப்பூர்ல இருந்து தனியா வந்தீங்களா? ஆமா. உங்க பக்கத்துல அமர்ந்து பயணம் செய்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல. விபத்து நடந்த சமயம் பெட்டியோட தான் வந்தீங்களா? ஆமா. அப்புறம் என்ன நடந்தது? ஒரே புகை மூட்டம், மயங்கி விட்டேன். அதன் பிறகு நடந்த எதுவும் எனக்கு தெரியாது. உங்களை அழைத்து போக வந்தது யார்? உதவி மேனேஜர் காந்தர்யா. காந்தர்யாவிடம் இது பத்தி கேட்டீங்களா? கேட்டேன். சூட்கேஸ் பற்றி எதுவும் தெரியாது என்கிறாள். உங்க கம்பெனி ஊழியர்கள் லிஸ்ட் தேவை, குறிப்பும் வேண்டும். போன்ல சொல்லிடுறேன். அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் வாங்கிக்கிங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி. உங்க கம்பெனியை பத்தின 2 கொலைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதையும் நினைக்கும் நிலையில் நான் இல்லை. சமீபமாதான் நினைவு திரும்பி இருக்கிறேன். நான் ஏன் கேட்டேன் என்றால், சூட்கேஸ் காணாமல் போனதற்கும் நடந்திருக்கும் கொலைகளுக்கும் தொடர்பிருக்கலாம் என நினைத்துத்தான் கேட்டேன். விரைவில் தகவலோடு வருகிறேன். சுகன் விடை பெற்றுக் கொள்ள தேனி எழுந்து அவனை பின்தொடர்ந்தாள். அவர்கள் போவதையே ஒரு உருவம் உறுத்து பார்த்தது. அத்தியாயம் 7. அந்த உருவம் கபிலேஷ் தான். சங்கரானந்தின் நடவடிக்கையை கண்காணிப்பதற்காக காந்தர்யா அவனை அனுப்பியிருந்தாள். டிடெக்டிவ் ட்ரைலர் ஏஜென்சியை சேர்ந்த சுகன், தேனி இருவரும் சங்கர் ஆனந்தை சந்தித்த விஷயம் பற்றி சொன்னான். காந்தர்யா பதட்டம் அடைந்தாள். அந்த சூட்கேஸ் இருக்கு, புறப்போட்டு வச்சிருக்கிறேன். அத உன்னோட கஸ்டடியில மறைச்சு வச்சிரு என்றாள். என்னவோ டாக்குமெண்ட் எல்லாம் அதுல இருக்கிறதா சொன்னீங்களே? அதையெல்லாம் கம்ப்யூட்டர்ல பதிவு பண்றதுக்காக ஒரு ரகசிய இடத்துல பதுக்கி வச்சிருக்கேன். அப்போ இந்த சூட்கேஸ உடைச்சு எரிஞ்சிடலாமா? வேண்டாம். எதுக்கும் ஒரு சவால் வேணும். நம்மிடமே அது இருக்கணும். ஆனா நம்ம கிட்டதான் அது இருக்குன்னு கண்டுபிடிக்க கூடாது. நீ மட்டும் இத கேர்ஃபுல்லா வச்சிரு. சரிங்க காந்தர்யா. என் சிஸ்டர் அவ ஹஸ்பண்டுடன் வீட்டுக்கு வந்திருக்கா. நான் புறப்படுறேன். பதிலை சொல்ல காந்தர்யா தயக்கமாய் தலையசைத்தாள். சூட்கேஸை ஸ்டோர் ரூமின் ஒரு ரகசிய இடத்தில் மறைத்து வைத்தான் கபிலேஷ். அவன் தங்கை தீபனா, மாப்பிள்ளை சோபன் இருவரும் அவன் பெற்றோருடன் பேசிக் கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் அப்போதுதான் உள்ளே நுழைந்தார். வாங்க இன்ஸ்பெக்டர் என வரவேற்றார். வரேன் கபிலேஷ். கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்கியா? ஆமாம். சம்பளம் அதிகப்படுத்தியிருக்காங்களா? ஆமா. காந்தர்யா பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த ஊதிய உயர்வா? இன்ஸ்பெக்டர் கேட்க அவன் மனதில் எச்சரிக்கை மணி அடித்தது. ஜாக்கிரதையானான். ஏற்கனவே முடிவு செஞ்சு இருந்தாங்க, அதை இவங்க அமுல்படுத்தியிருக்காங்க, அவ்வளவுதான் என்றான். இன்றைய விலைவாசியில் உனக்கு கிடைக்கிற சம்பளம் எல்லாம் ஒரு சம்பளமே இல்லை. சிரமப்பட்டு தடபடலா கல்யாணத்தை நடத்திருக்கீங்களே, ஏன் சிரமம்? ஏது படம்? ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினேன். பதில் சொல்லிக் கொண்டிருக்க அவர்கள் பேச்சை கேட்டபடியே தீபனா அங்கே வந்தாள். ஒருவரிடம் என்று என்னன்னா மறைச்சி சொல்றீங்க? காந்தர்யா என் வருங்கால அண்ணிதான் கொடுத்தாங்கன்னு என்று சொன்னால் அது அவங்களுக்கு பெருமையா இருக்குமே என்று உண்மையை சட்டென போட்டு உடைக்க திடீரென அதிர்ந்தான் கபிலேஷ். தீபனாவை அவன் சுட்டு எரித்தபடி பார்க்க அவள் அவனை குழப்பமாய் ஏறிட்டாள். இட்ஸ் ஆல் ரைட். அதிகம் சிரமப்பட்டு இருக்க வேண்டாம் என்றுதான் கேட்டேன். இப்போ எதுக்காக தீபன், சோபனா 2 பேரையும் கூப்பிட்டீங்க? சீர்வரிச அனுப்பி வைக்கத்தான். சொல்லி நிறுத்த ஆபீஸ் வாட்ச்மேன் வந்து நின்றான். வா யோகா, என்ன விஷயம்? உங்களை உடனே எம்டி பார்க்கணுமாம். யார் உன்னிடம் சொன்னது? மேடம். யோகா சொல்ல கபிலேஷ் யோசித்தான். எதற்காக அழைத்திருப்பாள் என நினைத்தவன், சரி நீ போ, நான் வர்றேன், இன்ஸ்பெக்டரிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினான். சில நிமிடங்களில் தீபனா, சோபன் தயாராகினர்.
இன்ஸ்பெக்டர் இதயன் புறப்படுங்கள் என்றார். இதோ ஆச்சு, துணி வைக்க ஒரு சூட்கேஸ் போதல, தயார் பண்ணுனா உடனே கிளம்ப வேண்டியதுதான் என்றான் சோபன். சொல்லி முடித்த மறுநிமிஷம் கதிரேசன் தாய் குரல் கொடுத்தாள். இந்த சூட்கேஸ் போதுமா பாரு, ஸ்டோர் ரூம்ல இருந்தது என்று கபிலேஷ் மறைத்து வைத்திருந்த சூட்கேஸை காண்பித்தாள். ஹை, ரொம்ப அழகா இருக்கு. சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்றதுக்காக அண்ணன் எனக்கு என வாங்கி இருக்கும், குடுமா என வாங்கி திறந்து துணிகளை எடுத்து அடுக்கத் தொடங்கினாள் தீபனா. உன் அண்ணாவை இன்னும் காணோமே தீபனா, நேரமாகுது, புறப்படு என்று துரிதப்படுத்தினான் சோபன். நீ என்ன வெளிநாடா போக போற? உள்ளூர் தானே, நீ புறப்படு, அண்ணன் வந்ததும் அனுப்பி வைக்கிறேன் என்றாள் அவள் தாய். சீர்வரிசை அடங்கிய டெம்போ முன்னே புறப்பட இன்ஸ்பெக்டர் மூவரும் காரில் கிளம்பினர். சோபன் மடியில் விபரீதத்தை உருவாக்கப் போகும் அந்த அழகான சூட்கேஸ் ஜம்மென்று உட்கார்ந்திருந்தது. உண்மையற்றதை சொல்வதை விட மௌனம் சிறந்தது. அவதூறு பேசி வாழ்வதை விட மரணம் மேல். பிறர் பொருளில் இன்பம் அடைவதை விட யாசகம் மேல். இழிவானவர்களிடம் யாசகம் பெறுவதை விட சாவதே மேல் என்ற நீதி சாஸ்திரத்தை அவர்களில் ஒருவரேனும் படித்திருக்கவில்லை. பிறகென்ன, வருவதை எதிர்கொள்ள வேண்டியதுதான். சங்கர் ஆனந்தை சந்தித்தான் கபிலன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வேலையெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு சார். இப்ப உன்னை எதுக்காக கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியாது சார். நீ வேலையில சேர்ந்த இவ்வளவு நாட்களில் உன்னை நான் அவசியமா தொந்தரவுப்படுத்தியிருக்கேனா? இல்ல. ஆனா மனசாட்சிக்கு விரோதமாக எனக்கே தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கியே. சார், நீ செய்த எதுவும் எனக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? சங்கரானந்த் கேட்க கபிலேஷ் திடுக்கிட்டான். முகம் வியர்த்தது. இதயம் உச்ச வேகத்தில் துடிக்க வசமாய் சிக்கிக் கொண்ட துடிப்பில் அப்படியே உறைந்து நின்றான். சார், நீங்க என்ன சொல்றீங்க? அதிர்ச்சி மாறாமலே கேட்டான் கபிலேஷ். உன் சிஸ்டர் திருமணத்தை எனக்கு தெரியாமலே நடத்திட்டு என்னிடம் சொல்லவே இல்லையே, அதைத்தான் சொன்னேன் என்க. அப்போதுதான் போன உயிர் திரும்பியது. அவனுக்கு இதய துடிப்பு சகஜ நிலைக்கு திரும்பியது. என்ன இப்படி வேத்து வழியுது? நம்ம கம்பெனி ஊழியர்கள் குடும்பத்தில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் அவர்களுக்கு பரிசு கொடுப்பது என் வழக்கம். உன் சிஸ்டருக்கும் தர விரும்புகிறேன். சரி சார். கிளம்பினான். புறப்பட்ட டாக்ஸியை நிறுத்தினான் கபிலேஷ். தீபனா, வெளியூர் போறீங்களா? ஆமா. எங்க? பெங்களூர். எதுல போறீங்க? தீபனா சொல்ல மணிக்கட்டை திருப்பி வாட்சை பார்த்தான். ட்ரெயினுக்கு போறதுன்னா இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. எங்க எம்டி பரிசு தரணும்னு காத்து கொண்டிருக்கிறார். பெங்களூர்ல இருந்து வந்ததும் பார்க்கலாமே அண்ணா. இல்ல தீபனா, ஏற்கனவே உன் கல்யாணத்தை தெரியாம நடத்தியதில் என் மேல அவருக்கு கோபம். அவர் சொல்லியும் தாமதித்தால் தவறாக நினைப்பார். ஜங்ஷன் போற வழிதானே, பார்த்த பிறகு போகலாம். கபிலேஷ் சொல்ல சோபன் அவனை பார்த்தாள். அவன் சரி என தலையசைத்தான். கார் கிளம்பியது. பைக்கில் காரை தொடர்ந்தான் கபிலேஷ். யார் வந்திருக்கிறா வினோதி? சங்கர் ஆனந்த் கேட்க, கபிலேஷ் டாடி என்றாள். உள்ள அனுப்பு. தீபனாவை அழைத்துக்கொண்டு உள்ளே வர, வணக்கம் சார் என்று கரம் குவித்தாள் தீபனா. நீதான் கபிலேஷோட சிஸ்டரா? ஆமா சார் என்றால் வெட்கமும் அடக்கமாய். அவர் நிமிர்ந்து பார்த்தார். பொன் முருவளித்து, நல்ல ஜோடிகள், இப்படி வா தம்பி என்று அவனை அருகே அழைக்க சூட்கேஸை கீழே வைத்துவிட்டு போனான். கை குலுக்கினார். அப்போதுதான் சூட்கேஸை பார்த்த கபிலேஷ் குபீரென அதிர்ந்தான். குப்பென வியர்த்தது. பயம், படபடப்பு அதிகரிக்க முதுகுத்தண்டில் பூரான் உருவது போல உணர்ந்தான். இது எப்படி இவர்களிடம் வந்தது? இதைத்தான் டிடெக்டிவ் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார். சங்கரானந்த் இவர்களிடமே இதை எடுத்து வந்திருக்கிறார்களே, அது இவர் பார்வையில் பட்டால் என்ன ஆகும் என நினைக்கிலேயே இதயம் எகிரியது. அதை மறைத்தாற்போல் நின்று கொண்டான். கூரை போட்டு இருந்தாலும் சந்தேகம் துளித்து விட்டால் எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும் என நினைத்து கொண்டிருக்க, மனோ, கிஃப்ட் பார்சல எடுத்து வாமா என்றார் சங்கரானந்த். மனு தனியாக இருந்த அந்த அழகிய கிஃப்ட் பார்சலை எடுத்து வந்தாள். அவளை கண்ட சோபன் சாக்கடித்த மாதிரி நின்றான். அவனை பார்த்த மன்மதனே அதிர்ந்தான். தன்னை சுதாரித்துக் கொண்டால் பார்சலை தன் தாயிடம் கொடுத்துவிட்டு உள்ளே போனாள். சங்கரானந்த் தம்பதியிடம் அதை கொடுத்து பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லி லஞ்ச் சாப்பிட்டு போங்க என்றார். தேங்க்யூ சார், உங்களோட இந்த அன்பே போதுமானது. இப்பொழுது நாங்க பெங்களூர் ட்ரெயின் பிடிச்சாக வேண்டும். இன்னொரு முறை வந்து சாப்பிடுகிறோம். ஓகே, ஹனிமூன் போறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கிளம்புங்கள் என்றார் சங்கரானந்த். கிளம்பினார். சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோதுதான் நிம்மதியை அடைந்தான். அவர்கள் காரில் உட்காருவதை ஜன்னல் வழியே பார்த்தவள், டேடி என்றாள். என்ன மனோவதி?
என்ன ஒரு ராஸ்கல் ஏமாட்டினான்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, உங்க கையால பரிசு வாங்கிட்டு போறானே அவன்தான் அந்த அயோக்கியன். மனோ, நீ என்ன சொல்ற? அந்த சோபன் தான் உன்னை ஏமாற்றியவனா? ஆமா. இத ஏன் முன்னமே சொல்லல? அந்த வேதனையால் மனசு பாதிக்கப்படக்கூடாதுன்னு. நீ ஏன் பாதிக்கப்பட்டு இருக்க? நீ ஏன் இன்னொரு பெண்ணை பத்தி கவலைப்படுற? அந்த அயோக்கியனை நான் கவனிச்சுக்கிறேன், கவலைப்படாத என்றவர் சிகரெட் லைட்டை என் சுவிட்சை தட்ட அது ஜூவாலை கக்கியது. அதன் சிவப்பு கொழும்பில் அவர் முகம் விகாரமாக தெரிந்தது. நாம் செய்த புண்ணியம், தர்மம், பாவம் இவை நிழல் போல பின்தொடர்ந்து வரும். இவைகள் இறந்த பிறகும் தொடர்ந்து வரும். தேடி வைத்த செல்வம், வீடு, சுற்றத்தார் யாரும் கூட வரமாட்டார்கள் என்பது எவ்வளவு நிதர்சனமான உண்மை. அத்தியாயம் 8. ஹலோ மிஸ்டர் சுகன், மதுரிகா இம்பார்ட்டன்ட் கம்பெனி பக்கம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் என்றார் இன்ஸ்பெக்டர். ஒரு பெட்டிக்கோட்டு கேஸு, சுகன் சொல்ல அவன் முதுகில் ரகசியமாய் கிள்ளினாள் தேனி. என்னது? அது சாரி, பெட்டி சூட்கேஸ் பற்றிய கேஸு என்றான். நீங்க? கொலை வழக்கு விசாரணைக்கு வந்த, மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கிற. பொய் சொல்லாதீங்க சார். இதுல என்ன பொய்? மண்டையை எப்படி பிக்க முடியும்? அதுதான் ஏற்கனவே வழுக்கியா இருக்கே. சுகன் தலையை தடவி பார்த்து வழுக்கியை உணர்ந்த இன்ஸ்பெக்டர் முணுக்கென சிரித்து விட்டார். லிப்ட் இறங்கியது. லிப்டை விட்டு வெளியே வந்தனர். எம்டியோட சூட்கேஸ் மிஸ்ஸிங், கண்டுபிடிக்க வேண்டும் இன்ஸ்பெக்டர். அது தொடர்பான விசாரணைக்காக வந்தோம். மர்டர் கேஸ் விஷயமா வந்திருக்கேன் சுகன். கம்பெனி ஒரு அக்கவுண்டன்ட் 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை அப்படியே ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்கிறான். டாக்டர் நம்பி இது சாத்தியம் அப்படின்னு சொல்றார். இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க என்றபடி நடக்க ரிசப்ஷனை கடக்கும் போது, இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தான் போனு என்றால் ரிசப்ஷனிஸ்ட். வாங்கி பேசிய இன்ஸ்பெக்டரின் முகம் இயல்பை விட்டு மாறத் தொடங்கியது. காவல் நிலையம் வந்தனர். அந்த அழகான சூட்கேஸ் உட்கார்ந்திருந்தது. போனில் வந்த செய்தியும் இதுதான். பெங்களூர் மெயிலில் திருடு போன ஒரு சூட்கேஸ் மீட்கப்பட்டு இருக்கு. அதில் உங்க விசிட்டிங் கார்டு இருக்கு, அனுப்பி வைக்கிறோம், பார்த்துவிட்டு தகவல் கொடுங்கள் என்று ரயில்வே இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருந்தார். அதை ஆராய்ந்த இன்ஸ்பெக்டர் துணுக்குற்றார். அது தீபனா சோபன் எடுத்து போன சூட்கேஸ். அதை கண்டு சுகன் தேனி திடுக்கிட்டனர். பெட்டியின் உள்ள அமைப்பில் கீழே ரோஜா வடிவம் பதிக்கப்பட்டது போலிருந்த சின்னத்தை பார்த்ததும் ஒரு துள்ளு துள்ளினான். இன்ஸ்பெக்டர், என்ன சுகன், இந்த சூட்கேஸ் யாரோடது? தீபனாவோடது. தீபனா யாரு? எனது மருமகள் முறை, தங்கை பையனோட மனைவி. அவங்க எப்படி இதை மிஸ் பண்ணாங்க? அவளும் அவள் கணவனும் பெங்களூர் புறப்பட்டு போனாங்க. துணிகளுக்கு நடுவில் இருந்த ஒரு போட்டோவை எடுத்து காட்டி, இவங்கதான் தீபனா சோபன் இருவருமா என்றான் சுகன். இன்ஸ்பெக்டர் அதை வாங்கி பார்த்தார். இருவரும் சிரிப்பு பூத்த நந்தவனம் போல புதுமண கோலத்தில் இருந்தனர். ஆமாம் என்றார். கல்யாணத்துக்காக யாரும் இதை பிரசன்ட் பண்ணாங்களா? இருக்கலாம். இப்போ இந்த இருவரும் எங்க? பெங்களூர்ல இருப்பாங்க. எங்க தங்குவாங்க? பிருந்தாவன்ல. எப்ப வருவாங்க? அவங்களால இப்ப உடனே வர முடியாது. ஏன்? பணம் வச்சிருந்த சூட்கேஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பணம் இல்லாம எப்படி திரும்ப முடியும்? இன்ஸ்பெக்டரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே செல்போன் ஒலித்தது. எடுத்தார். ஹலோ ஹலோ அங்கிள், நான் சோபன் பேசுறேன். என்ன விஷயம் சோபன்? சூட்கேஸ் மிஸ் ஆயிடுச்சு. தெரியும், சூட்கேஸ் கிடைச்சாச்சு. கோகுலா பகுதி இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் கிட்ட பேசுறேன். வேண்டிய பணத்தை வாங்கிக்குங்க. சரி அங்கிள், இங்க கிளைமேட் ஒன்றும் சரியில்லை, உடனே புறப்பட்டு வருகிறோம். உங்க இஷ்டம். பக்கத்துல தீபனா இருக்கா? இருக்கா, பேச சொல்லு. சிறிய மௌனம். ஹலோ அங்கிள், சூட்கேஸ் கிடைச்சிருச்சுமா, கவலைப்படாத. சரி அங்கிள். அது யாரோடது? அண்ணாவோடது. கபிலேஷுக்கு இந்த சூட்கேஸ் ஏதுன்னு தெரியுமா? தெரியாது. சரி, போன வச்சுடு. இணைப்பை துண்டித்து சுகனிடம் விஷயத்தை சொன்னார். இது தீபனாவின் அண்ணன் கபிலேஷ் சூட்கேஸாம். இதுதான் நீங்கள் தேடின சூட்கேஸா? சந்தேகமே இல்லை, இதுதான், உறுதியே படுத்தியாச்சு. கபிலேஷ் இப்ப எங்க இருப்பா? கம்பெனியில. சுகன், இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் பழிச்சிடுது. என்ன இன்ஸ்பெக்டர்? இந்த சூட்கேஸ் மிஸ்டர் சங்கர் ஆனந்தோட, அவரோடது, அப்படித்தானே? ஆமா. இதுல 10 லட்சம் இருந்ததா? ஆமா. இந்த சூட்கேஸ் கபிலேஷ் கிட்ட இருந்திருக்கு. கபிலேஷ் தன் சிஸ்டர் கல்யாணத்துக்காக காந்தாரியா கிட்ட 10 லட்சம் வாங்கியிருக்கிறான். ரெண்டும் பொருந்தி வருதா? கல்யாண பொருத்த மாதிரி பொருந்துகிறது. கபிலேஷ் காந்தாரியா உறவு எப்படி? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். வாவ், கேஸ் முடிஞ்சது. எப்படி? சங்கர் ஆனந்த் ரிசீவ் பண்ண போனது காந்தரியா. அவர் அன்கான்சியஸ் ஆனதும் எடுத்துக்கிட்டு போய் இருக்கணும். அந்த பணத்தை தான் கொடுத்திருக்கலாம். இது யுகமா இருக்கலாம், உண்மையா இருக்கணும்னு எப்படி உறுதிப்படுத்த போறீங்க?
பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் பத்தி சின்ன விசாரணை நடத்தினால் தற்சமயம் 10 லட்சம் எடுத்திருக்காங்களா என தெரிந்துவிடுமே இன்ஸ்பெக்டர். நல்ல யோசனை. நீங்க கபிலேஷ் காந்தரியாவை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. சூட்கேஸ் கைவசம் இருக்கும் விஷயத்த சங்கர் ஆனந்த் கிட்ட தெரிவிச்சு விடலாம். ஓகே இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ. மறுபடியும் சந்திக்கலாம். சுகன் காரை நோக்கி கிளம்ப தேனி பின்தொடர்ந்தாள். கார் கிளம்பியது. ஒரு டியூனை ஹம் செய்தபடி ஸ்ரீரங்கை கையாண்டான் சுகன். பக்கத்தில் தேனி. என்ன டிடெக்டிவ் சார், இன்ஸ்பெக்டர் தயவில் குளிர் காஞ்சி கேஸ் முடிய போகிற குசியில் அசிங்கமான பாட்டெல்லாம் பாடுறீங்க. முதல்ல கத்திரி போடணும். ஐயோ, ஏய், என்ன நீ பாடுவதும் பிரசவமும் ஒன்னா? பிரசவிக்கிறதா? ஆமாம், அளவுக்கு மேல பெற்றுக்கொள்பவர்களுக்கு தானே கத்திரி போடணும்னு பாட்டு பாடின. எனக்கு எதுக்கு கத்திரி? சுகன் அம்மாஞ்சியாய் கேட்க தேனி முறைத்தாள். ஏய், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இந்த மாதிரி பாடல்களுக்கு கத்திரி போடணும்னு சொன்னேன். அப்பாடா, எனக்கு இப்பத்தான் வாரிசு பற்றிய பயம் வந்துவிட்டது என்று சிரிக்க அவள் தன் ஹேண்ட்பேக் எடுத்து மெத்தென்று அடித்தாள். கம்பெனி கார் நின்றது. காந்தரியா, கபிலேஷ் பற்றி விசாரிங்க. அவங்க 2 பேரும் ஆர்டிஸ்ட் வினோதனை பார்க்க போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க என்றான் வாட்ச்மேன் யோகு. இடத்தையும் சொன்னான். மீண்டும் கார் கிளம்பியது. அடுத்த 50வது நிமிடம் வினோதனின் அறை முன் கார் நின்றது. இறங்கி அழைப்பு மணியை ஒலிக்க விட சத்தமில்லை. கதவின் மேல் கை வைக்க அது திறந்து கொண்டது. உள்ளே பார்வையை செலுத்திய சுகன், தேனி இருவரும் வினோதனின் அலங்கோலமான நிலையை கண்டு திடுக்கிட்டனர். அவனை நோக்கி பாய்ந்த சுகனை 2 முரட்டு கரங்கள் இழுத்து நிறுத்தியது. அத்தியாயம் 9. நிறுத்தியது இன்ஸ்பெக்டர் இதயன்தான். வெளியே அழைத்து வந்தார். மிஸ்டர் சுகன், நான் உங்களை தடுப்பது ஏன் தெரியுமா? தெரியாது. வினோதனின் கோலத்தை பார்த்தீர்களா? இன்ஸ்பெக்டர் கேட்டு நிறுத்த அவன் தோற்றம் நினைவில் வந்தது. கண்கள் நிலைப்பு கொண்டு முகம் இறுகி சூழ்நிலையை மறந்த சூனியக்காரன் போல தெரிந்தான். பார்த்தேன், கிட்ட போய் உதவலாமேன்னு அதுக்காக தான் அருகில போனேன். வேண்டாம், வினோதனிடம் இருக்கும் அபூர்வ சக்திக்கான உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் பலரும் இங்கே முகாம் போட்டிருக்கோம். அவன் இப்போது பத்திரிகையாளர் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். நானும் பத்திரிகையில் செய்தி படித்தேன். பார்க்கணுமே என நினைத்தேன். சந்தர்ப்பம் அமைந்தது. எப்போ தோன்றும் தெரியுமா? தெரியாது. ஆனா வினோதனின் செய்கையை பார்க்கும்போது அந்த மன உந்துதல் இப்போது ஏற்பட்டிருக்கும் என நினைக்கிறோம். அதனால்தான் எல்லோரும் அலாட்டாக இருக்காங்க. நீங்களும் வந்து கவனிங்க. வினோதன் கண்களை மூடினான். சற்று நேரம் கழித்து கண்களை திறந்தது. தூரத்தை வெறித்தான். கையில் பென்சில் இருந்தது. எதிரே ஸ்டாண்டில் பொருத்தப்பட்ட கார்ட்போர்டில் கோடு கோடாய் இழுக்க ஆரம்பித்தான். தூக்கமும் விழிப்பும் ஆன நிலையில் ஆழ்ந்தான். சற்று நேரம் கழித்து கோடுகளை உருவமாக்க துவங்கினான். எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு கொலை நடக்கப் போகிறது. கொலையாளி யார் என்பதை வரையப் போவதில்லை. ஏன் என்றான் சுகன். எனக்கு கொலைகார பட்டம் சூட்டி என்னை லாக்கப்பில் வைத்து இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான நன்றி கடன் என்றவன் கொலையாக போகும் ஒருவரின் உருவத்தை நிறைவுபடுத்த ஆரம்பித்தான். மிஸ்டர் வினோதன், சந்தேகப்படுவது மனித இயல்பு. புதுமையானதை அவ்வளவு எளிதில் யாரும் நம்பிவிட மாட்டார்கள். உங்களையும் நம்பவில்லை, சந்தேகப்பட்டு விட்டார்கள். போலீசார் செய்தது கடமை. தவறாக நினைத்தால் அப்படியே இருக்கட்டும். அதற்காக நடக்கப் போகிற கொலையின் கொலையாளியை மறைப்பது மிகவும் தவறு என்றான் சுகன். வினோதன் மௌனித்தான். ஓவியத்தின் பாதியை முழுமைப்படுத்துவதில் தீவிரம் காட்ட அதிசயம். ஆச்சரியமாய் பார்த்து நின்ற தேனி, சுகன் என்றாள். என்ன? கொலை நடக்கும் இடம் தெரிந்துவிட்டது. புறப்படுங்கள், போகலாம். என்ன விளையாடுகிறாயா? கொலை நடக்கப் போகும் இடம் உனக்கு எப்படி தெரியும்? படத்தை உற்று பாருங்கள். ஓவியத்தின் பின்னணியிலேயே பெரிய மரம். மரத்தின் உச்சியில் இருந்து பறக்கும் ராட்சச பலூன் தெரிகிறது இல்லையா? என்க சுகன் அப்போதுதான் அதை உற்று கவனித்தான். டயர் விளம்பர ராட்சச பலூன் பறந்து கொண்டிருக்கும் அந்த இடம் நினைவு வர வெளியே வந்தான். தேனியுடன் காரில் விரைந்தான். அதே நேரம் நீச்சல் குளம். நீச்சல் உடையில் நின்றாள் காந்தரியா. உயரத்தில் இருந்து குதிக்க மீனின் லாவகத்தில் நீருக்குள்ளிருந்து மேலே வந்தாள். கபிலேஷ், கமான் என குரல் கொடுக்க வேண்டாம் என்று நீச்சல் குளத்தின் ஓரமாய் உட்கார்ந்து இருந்தான். கருநீல பச்சை தண்ணீர் கண்ணாடியாய் மின்னியது. அவள் நீந்தினாள். நீந்தும் போது ஏற்பட்ட வளைவுகளை நெளிவுகளை ரசித்து பார்த்தான் கபிலேஷ். நீந்தி அருகே வந்தவள் அவன் மீது தண்ணீரை அடித்தாள். சட்டென இழுத்து கொள்ள நீரில் விழுந்தான். ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு விளையாடினர். ஒருவரை ஒருவர் துரத்தி பிடித்தனர். கபிலேஷ் அவளை பிடித்து அள்ளி தூக்கும் போது கழுத்தில் பூமாலை போல கைகளை கோர்த்து கொண்டாள். கபிலேஷ், என்ன?
அங்கே ஏன் வந்தோம் தெரியுமா? எதற்கு? நீந்துவதற்கு. நேரம் காலம் தெரியாம கடிக்காத. எப்பவும் வேலை, ஏதாவது பிரச்சனை, அதையெல்லாம் மறந்து ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைச்சுத்தான் வந்தது. அதுவும் இல்லாம சொல்லுங்க. வாழ்க்கைய நினைச்சா ஒருவித அச்சமா, பயமா, திகிலா இருக்கு. ஏன் அப்படி? ஒருவேளை குறுக்கு வழியில மத்தவங்க பணத்தை அபகரிக்க நினைப்பதால் இருக்குமோ என்று கபிலேஷ் கேட்க, மௌனத்துடன் கரங்களை விடுவித்துக் கொண்டு இறங்கினாள். அவர்களை சுற்றிலும் தண்ணீர் அலையடித்தது. சூரிய வெளிச்சம் பட்டு எதிரொலித்தது. மத்தவங்க பொருள் மேல ஆசை இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு பிடிமானமும் அக்கறையும் இல்லாம போய்விடும். எக்ஸாம்பிள், யூ, நான். உன்னை விரும்பலன்னா நமக்குள்ள என்றவள் அவள் பார்வையை சந்திக்க அவன் தடுமாறினான். ஈர மேனியின் வசீகரம் அவனை ஈர்க்க சட்டென அவளை இருக தழுவினான். அதற்கெனவே காத்து கொண்டிருந்த மாதிரி அவன் முடியை கோதி கொடுத்து கொண்டு அவன் இதழ்களை நோக்கி குனிந்தாள். வாழ்க்கை மீது வேட்கை கொண்டது போல் அவளிடம் ஓர் அவசரம் தென்பட்டது. நீச்சல் குளத்தின் தண்ணீர் சப்தம் கொண்டு அவர்களை வேடிக்கை பார்க்க துவங்கியது. ஆலமரத்தின் அருகே காரை நிறுத்தினான் சுகன். அதன் உச்சியில் ராட்சச பலூன் பறந்து கொண்டிருந்தது. ஆளாரவமற்ற பகுதி. ஜன நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி இருந்தது. பார்வையால் தேடினான். சுகன், அங்கே மரங்கள் அதிகம். அடர்த்தியான மரங்கள் இருளை பரப்பில் இருந்தன. காலடிப்பட்டு சருகுகள் சலசலப்பை உருவாக்கியது. தேனி பின்தொடர்ந்தாள். குறிப்பிட்ட தூரம் நடந்ததும், சுகன், அங்கே பாருங்க என்றாள். ஒரு உடம்பின் கை தெரிந்தது. வேகமாக ஓடினான். பார்த்தான். மல்லாந்த நிலையில் கிடந்தது. அவன் ஒரு கணம் யோசித்தான். பளிச்சென நினைவு வந்தது. இன்ஸ்பெக்டர் வைத்திருந்த சூட்கேஸில் இருந்து பார்த்த மாப்பிள்ளை இளைஞன் சோபனின் படம். ஹனிமூன் போனவர்கள் எப்போது திரும்பினார்? சோபன் எப்படி இங்கே வந்தான்? அவனுக்கு என்ன ஆயிற்று? யோசித்தபடியே உடலருகே போன அவன் திடுக்கிட்டான். இடது கை தோள்பட்டையில் தோட்டா தொலைத்திருக்க ரத்தம் வழிந்து மறுபக்கத்தை நனைத்திருந்தது. சோபனின் நாசிக்கு அருகே கை வைத்து பார்த்தான். சுகன் திக்கென்றது. அத்தியாயம் 10. உயிர் துடிப்பு துல்லியமாய் தெரிய அங்கிருந்தபடியே குரல் கொடுத்தான் சுகன். தேனி, கார்ல கேமரா இருக்கு, எடுத்துட்டு வா. எடுத்து வந்தாள். அதை வாங்கி துரித கதியில் பல கோணங்களில் படம் பிடித்தான். ஆம்புலன்ஸ் வரவழைத்து சோபனின் உடல் ஏற்றி அரசு மருத்துவமனையில் சேர்த்தான். இன்ஸ்பெக்டருக்கு போனில் சொன்னான். காத்திருந்தான். ஆட்டோ வந்தது. தேனி இறங்கினாள். எதிர்கொண்டான். என்ன தடயங்கள் எதுவும் கிடைச்சதா? கிடைச்சது. என்ன? இதோ என்றவள் ஹேண்ட்பேக் திறந்து கர்ச்சிப்பில் சுற்றி இருந்த அந்த எடுத்து அவனிடம் நீட்டினாள். தங்கப்பல். கொலை நடந்த இடத்தில் ஒரு போராட்டம் நடந்து இருக்க வேண்டும். அதில் அடிபட்டு உதிர்ந்திருக்கலாம். பல்லோடு இரத்தக்கரியும் ஒட்டியிருந்தது. இது எந்த இடத்தில் கிடந்தது? மரத்துக்கு பக்கமா. எத்தனை அடி தூரம் இருக்கும்? 2 அல்லது 3 அடி தூரம் இருக்கலாம். அந்த இடத்துக்கும் சோபனோட உடல் கிடந்த இடத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் கவனிச்சியா? ரொம்ப தூரம். அதாவது சோபனோட உடல் கிடந்த இடத்தில் இருந்து இந்த இடத்திற்கு ஓடி வருகிற தூரம். கால் மிதிப்பட்டு சருகுகள் நொறுங்கி இருந்தது. தேனி சொல்லிக் கொண்டிருக்க ஜீப் வந்து நின்றது. இன்ஸ்பெக்டர் வந்தார். சுகன், என்ன நடந்துச்சு? கொலை முயற்சி. அவன் சோபன் தான் நன்றாக தெரியுமா? சூட்கேஸில் இருந்து எடுத்த போட்டோவில் பார்த்தேனே, சோபன் தான். எப்படி இருக்கான்? உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றான் சுகன். இன்ஸ்பெக்டர் திரும்பி வாசலை பார்த்தார். ஐசியூ யூனிட்டின் கதவு மூடப்பட்டிருந்தது. மனம் முழுவதையும் பரபரப்பு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க குறுக்கும் நெடுக்கும் தவிப்பாய் நடந்தார். விஷம் விழுங்குவதைப் போல நிமிஷங்கள் நகர்ந்தது. கதவு திறந்து வெளியே வர, சிஸ்டர், சோபன் எப்படி இருக்கா? நினைவு திரும்பி இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் போனாதான் அவரால் தெளிவாக பேச முடியும். இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லிவிட்டு திரும்பி நடக்க ஸ்ட்ரெச்சரில் கிடத்தப்பட்ட சோபனின் உடல் பக்கத்து அறைக்கு தள்ளி செல்லப்பட்டது. போகிற போக்கில் சோபனை பார்த்தார். இன்ஸ்பெக்டர் முகத்தில் கவலை மேகம் படர்ந்தது. உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது என அஞ்சினார். இன்ஸ்பெக்டர், என்ன சுகன்? சோபன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, கவலைப்படாதீங்க. எப்படி சொல்றீங்க? தோளில் தான் தோட்டா பாய்ந்திருக்கு. ஆபரேஷன் செய்து எடுத்தாச்சு. ஆபத்து ஒன்றும் இருக்காது. சொன்ன மாதிரி நடந்தால் நல்லதுதான். சோபனுக்கு ஆபத்து என்கிற விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஆர்டிஸ்ட் வினோதன் மூலமாக. சோபனின் படத்தை அவன் வரைந்தானா? இல்லை, உருவத்தை முழுமைப்படுத்தி நான் பார்க்கவில்லை. ஓவியத்தின் பின்னணியில் பெரிய மரமும் அதன் உச்சியில் பறக்கும் ராட்சச பலூனையும் அடையாளம் வைத்து தேடி போனோம். சுடப்பட்டு கிடந்தார். வினோதனிடம் அந்த புதுமையான திறமை இருப்பது உண்மைதானா? டாக்டர் நம்பி சொன்ன
தெரிவித்த ஆதாரங்களின்படி உண்மைதான். ஏன்னா இந்த மரம், பலூன் அடையாளங்கள் எல்லாம் உண்மை. கொலை முயற்சி நடந்தது உண்மை. ஆனால் அந்த ஓவியத்தை முழுமையாக பார்த்தால்தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சுகன் சொல்ல இன்ஸ்பெக்டர் யோசித்தார். சோபன் தெளிவாக பேச இன்னும் 1 மணி நேரம் ஆகும். வினோதனின் திறமை உண்மை எனும் பட்சத்தில் சோபனை கொலை செய்ய முயற்சித்த அவன் யார் என்ற உண்மை தெரிந்துவிடும். அவனை பார்க்கலாம் என முடிவு செய்தார். சுகன், சொல்லுங்க, இப்ப நாம வினோதனை சந்திக்க போலாமா? போகலாம். சோபன் பக்கத்தில் இருப்பது யார்? கான்ஸ்டபிள்களை வர சொல்லி தகவல் கொடுப்போம். தகவல் கொடுத்தனர். சோபன் ஏதாவது பேசினால் அதை பதிவு செய்ய கூறிவிட்டு ஜீப்பை விரட்டினார். பின் தொடர்ந்து சுகன் தேனியின் கார் விரைந்தது. பத்திரிகையாளர் சூழ்ந்திருந்தனர். ஓவியத்தை பார்த்தபடி இருந்தான் வினோதன். அதை பார்த்த இன்ஸ்பெக்டர், சுகன், தேனி அனைவருக்கும் பயங்கர அதிர்ச்சி. அந்த ஓவியத்தில் சோபனின் புருவம் மிக தெளிவாய் வரையப்பட்டிருக்க கொஞ்சம் தோள்பட்டையில் குபுக்கென ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் டாக்டர் நம்பியை மீண்டும் அழைத்திருந்தார். சுகன் நேரில் பார்த்த அதே இடம் அப்படியே ஓவியத்தில் பதிவாகி இருக்க கொலையாளியின் உருவத்தை மட்டும் முழுமைப்படுத்தாமல் அப்படியே விட்டிருந்தான். டாக்டர், சிரமத்திற்கு மன்னிக்கவும். ஏற்கனவே இந்த ஓவியம் தொடர்பாக நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த கொலை ஓவியத்தை பாருங்கள். தொலைதூரத்தில் நடந்துள்ள ஒரு கொலை தத்ரூபமாக படமாக வரைந்திருக்கிறான் வினோதன். இவனது மூளை விசித்திரமாக இருக்கிறது. எப்படி? இன்ஸ்பெக்டர் கேட்க ஓவியத்தின் மேலிருந்த பார்வையை திருப்பி நிதானமாக பேசினார். மூளையில் உள்ள அடைக்கல பெட்டகம் ஆன பன்முக திறமையும் மிக மிக சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர்களை விட பன்மடங்கு ஆற்றல் கொண்ட அமைப்பாகும். அந்த அமைப்பில் மூளைக்கு செல்லும் ஒவ்வொரு செய்தியும் உணர்வுகள், நினைவலைகள், எண்ணங்கள் போன்றவைகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. இதுதான் காரணம் என்றார். அவர் பேச பேச ஊடகம் அதை பதிவு செய்தபடி தம் பணியை செய்து கொண்டிருந்தது. டாக்டர் தன் பேட்டியை முடித்துக் கொண்டு கிளம்ப, இன்ஸ்பெக்டர், இது ஒரு அபாரமான திறமை, அபூர்வமான சக்திதான், மறுக்க முடியாது. ஆனால் கொலையாளியை வெளிப்படுத்தலையே என்றான் சுகன். ஆமாம், இருங்க கேட்டு பார்க்கலாம் என்ற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயின் சல்யூட்டை ஏற்றுக்கொண்டு நெருங்கி, மிஸ்டர் வினோதன் நிமிர்ந்தான். உங்களை சந்தேகப்பட்டதற்கு வருந்துகிறோம். உங்க அபூர்வ சக்தியை உணர்ந்து கொண்டோம். நீங்கள் வரைந்து இருக்கிறவன் என்னோட வளர்ப்பு பையன். இது போலவே சுடப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். அவனை சுட்டவன் யார் என தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் உருவத்தை மட்டும் ஏன் இன்கம்ப்ளீட்டா விட்டிருக்கீங்க? உங்களுக்கென ஒரு பாதிப்பு ஏற்படவும் தான் மற்றவன் திறமையை நம்ப தோன்றுகிறது, இல்லையா இன்ஸ்பெக்டர்? அப்படின்னு இல்ல. சந்தேகம் என்பது எங்க தொழிலுக்கு ரொம்ப அவசியம். அதுவும் இல்லாம சாத்தியமற்ற ஒரு சக்தியை முதலில் சந்திக்கிறப்போ யாருக்கும் சந்தேகம் ஏற்படுகிற சந்தேகம்தான் எனக்கும் வந்தது. அதனால் நடந்த தவறு இது. சாரி. ஓகே, உங்க பாணியிலேயே நானும் கேட்கிறேன். இன்கம்ப்ளீட்டா விட்டு இருக்கிற கொலையாளியின் உருவத்தை என்னால் முழுமைப்படுத்தி காட்ட முடியும். ஆனால் என்ன? ஆனால் என்னை அடிச்ச அடியை உங்களால் திருப்பி வாங்கிக்க முடியுமா? வினோதன் கேட்க இன்ஸ்பெக்டர் திடுக்கிட்டார். பதில் சொல்ல தோன்றவில்லை. அவஸ்தையுடன் தலை குனிந்தார். சுகன் தான் பேசினான். மிஸ்டர் வினோதன், ஒரு உண்மையான குற்றவாளியை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் காவல்துறைக்கு சேவை செய்கிற மாதிரி ஆகிறது. அவர்தான் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு விட்டாரே. வரைந்து காட்டுங்கள் என்றார். வினோதன் யோசித்தான். அவுட்லைன் மட்டுமே கொடுத்திருந்த கொலையாளியின் உருவத்தை முழுமைப்படுத்தி காட்ட அதை கண்ட அனைவரின் விழிகளும் அகலமாய் விரிந்தன. அந்த கொலையாளி? அத்தியாயம் 11. கொலையாளியை அடையாளம் காண முடியவில்லை. காரணம், முந்தைய 2 கொலைகளையும் செய்த மர்ம உருவத்தை போலவே கருப்பு கோட், முகம் மறைத்தபடி வட்டமான கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான் கொலையாளி. முகம் தெரியவில்லை. வினோதன் என்றான் சுகன். என்ன? போலீஸ் மேல உள்ள வெறுப்பால வேணும்னே இப்படி வரையிலையே. இல்ல, உண்மையான உருவமே இந்த கருப்பு உடை அணிந்த உருவம் தானே? ஆமா, உங்க ஓவியத்தால கிடைச்ச க்ளூ மூலமா ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஓவியத்தை நாங்க எடுத்து செல்லலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். இது திரும்ப வேண்டுமா? வேண்டியதில்ல. வினோதன் சொல்ல போட்டோகிராபர்கள் அதை கிளிக் செய்தனர். வினோதனையும் கேமராவின் பிலிம் சுருள்கள் கவர்ந்து கொள்ள ரிப்போர்ட்டர்ஸ், போலீசார் அனைவரும் புறப்பட்டனர். ஓவியத்துடன் ஜீப்பில் ஏறி உட்கார போன இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, இதற்கு முன் நடந்த 2 கொலையின் படங்கள் இருக்கா இன்ஸ்பெக்டர்? இருக்கு, வேணுமா? ஆமா. டேஷ்போர்ட் திறந்து போட்டோக்கள் 2 அவரிடம் நீட்ட அந்த ஓவியத்துடன் வாங்கி பார்த்தான் சுகன். என்ன பாக்குறீங்க? முந்தைய 2 கொலைகளும் இன்றைய கொலை முயற்சியும் ஒரே நபரால் செய்யப்பட்டதுதானான்னு பாக்குறேன் இன்ஸ்பெக்டர். முதல் 2ம் ஒருத்தர்,
இது வேற ஒருத்தர் தான் செய்திருக்காங்க, இடையே குறிப்பிட்டு சொன்னால் தேனி. எப்படி சொல்ற? படத்தை பாருங்க. முதல் இரண்டிலும் கருப்பு கிளவுஸ் அணிந்து இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைந்த ஓவியத்தில் கிளவுஸ் அணியவில்லை. வெரி குட். அப்புறம் முதல் இரண்டும் கொலையாளியாலே கோடாரி பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனா இன்றைய முயற்சியில் துப்பாக்கி தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதனால நிச்சயம் வெவ்வேறு நபர்கள் தான் கொலையாளிகள் என தேனி அழுத்தமாய் சொல்ல, இன்ஸ்பெக்டர் முதல் இரு படங்களையும் இன்று வரைந்த படத்தையும் வாங்கி பார்த்தார். சுகன் இடதுபுற கை மணிக்கட்டில் லேசாக ஏதோ தெரிகிறார் போல இருக்கே. அவன் அதை உற்று பார்த்துவிட்டு, ஆமாம் இன்ஸ்பெக்டர், இந்த காப்பு, செம்பு அல்லது தங்க வளையமா இருக்கலாம். மேபி இருக்கலாம். இப்போ கொலையாளியை பற்றின தகவல் கிடைத்திருக்கிறது. கொலையாளி கைகடிகாரத்துக்கு பதிலாக வளையம் அணிப்பவர். இதை வைத்துத்தான் நாம கொலையாளியை கண்டுபிடிக்கணும். ஆமாம், நானும் தேனியும் காந்தரியாவை தேடி வந்ததும் நல்லதாக போயிட்டு. எவ்வளவோ விஷயங்கள் பிடிபட்டு இருக்கு. அவங்க கிடைச்சா விசாரிக்கணும். அதை தொடர்ந்து எம்டி சங்கரதேவன் பார்த்து பேசி சூட்கேஸை ஒப்படைக்கணும். அதுக்கு முன்னால நாம இப்போ ஜிஹெச் போகலாமா இன்ஸ்பெக்டர்? நானும் அதைத்தான் நினைச்சேன். ஜீப், கார் இரண்டும் ஓட துவங்கியது. அவர்கள் போனதும் வினோதன் என அழைத்தபடி உள்ளே வந்தாள் சுமனா. ஜன்னல் வழியே வெளியே விரித்து பார்த்து கொண்டிருந்தவன் திரும்பினான். என்ன யோசனை செய்றீங்க? ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்தினான். எனக்கும் கூட ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நேரில் வரைந்த இந்த ஓவியத்தை பார்த்த பிறகுதான் உங்களிடம் உள்ள அபூர்வ சக்தியை புரிந்து கொண்டேன். எப்படியோ லாக்கப்பில் இருந்து விடுதலை, குற்றவாளி இல்லை என்கிற தீர்மானம் கிடைத்து விட்டது. அதை நினைச்சாலே மிகவும் சந்தோஷமா இருக்கு. வினோதன் என்ற ஒருவன் யார், அவர் திறமை என்ன என்கிற விஷயம் இப்போதுதான் உலகத்திற்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. அது வரைக்கும் சந்தோஷம். கம்பெனியில் நீங்க இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. கை கழுவிக்கிட்டு வாங்க, காளான் ரோஸ்ட் செய்திருக்கேன், சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு கையில் இருந்த ஹாட் பாக்ஸை, சட்னி கிண்ணங்கள் அடங்கிய தட்டை டேபிள் மீது வைத்தாள். அமைதியாய் வந்து அமர்ந்தான். சுமனா என்றான். என்னங்க வினோ, என் மேல ஏன் இவ்வளவு அக்கறையும் வாஞ்சையும்? உள்மனதை படிக்கின்ற உங்களுக்கு இது ஏன் என்று தெரியாதா? எங்கோ நடக்கிற விஷயங்களை யதார்த்தமா படம் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியலையா? சுமனா கேட்க அவள் பார்வையை நேருக்கு நேராய் சந்தித்தான். ஒரு கணம் அந்த பார்வை நிலைத்து விலகியது. நெஞ்சு ஒரு முறை விம்மி தணிந்தது. அதில் நிரம்பி இருக்கின்ற அபிலாஷங்களை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? ஜிஹெச். சோபன் படுத்திருக்க சைலண்ட் வாட்டர் சொட்டு சொட்டாக இறங்கியது. பெட்டின் விளிம்பில் இன்ஸ்பெக்டர், ஸ்டூல்களில் தேனி, சுகன். இன்ஸ்பெக்டர் ஆரம்பித்தார். நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போன? போன் வந்தது, அதனால அங்கு போனேன் என்றான் சோமன். யாரிடமிருந்து? தெரியல. என்ன விஷயமா? கபிலேஷுக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறான். அவன் தங்கச்சிக்கு விஷயம் தெரிய வேண்டாம், உடனே வான்னு பேசுவது யாருன்னு கேட்கலையா? கேட்டேன், நண்பன் என பதில் வந்துச்சு. போனேன், யாரையும் காணவில்லை. எதிர்பாராத ஒரு வினாடியில் பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேட்டது. திரும்பினேன். டுமியல்னு சுட்டான். கருப்பு கண்ணாடி, தொப்பி, கோட்டு உடை. வேற எதுவுமே கவனிக்கலையா? சுடப்பட்டு விழுந்ததும் மறுபடியும் எழுந்து அவனை துரத்த முயற்சித்தேன். திரும்பி ஓடினான். ஓடின வேகத்தில் எங்கேயோ பலமா இடிச்சு கீழே விழுவதை பார்த்தேன். அப்புறம் நினைவிழுந்தேன் என்று ஆசுவாசம் அழுத்திக் கொள்ள நர்ஸ் வந்து சைலண்ட் வாட்டர் பாட்டிலை ரிமூவ் செய்து புதிதாக பொருத்தி விட்டு போனார். ஓகே, ரெஸ்டடு. தீபனாவை அழைத்து கொண்டு வருகிறேன். விரைவில் கண்டுபிடித்து விடலாம். சுகன், தேனி கண்டுபிடித்த தங்கப்பல் விஷயம் இப்ப உதவும்னு நினைக்கிறேன். இப்போ நாம செய்ய வேண்டிய முதல் வேலை, மதுனிகா இம்போர்ட்டட் கம்பெனியில் தங்கப்பல் கட்டுனவங்க, கையில் காப்பு அணிஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டும். ஆமா, நீங்க கம்பெனி போங்க, நாங்க காந்தரியா, கபிலேஷ் இருவரையும் சந்திக்கிறோம். சரி. சந்தித்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொணர தங்கப்பல் கட்டி காப்பு அணிந்த நபரின் பெயரை சொன்னதும், என்ன நிஜமாவா என அதிர்ந்தான் சுகன். நம்பாமையோடு திடுக்கிட்டு நின்றாள் தேனி. அத்தியாயம் 12. திகைப்பு இன்னும் மாறவில்லை. தங்கப்பல் கட்டி காப்பு போட்டிருப்பது உங்க எம்டி சங்கரானந்தா என்றான். ஆமா என்றாள் காந்தரியா. தவிப்பாய் ரசித்தபடி உட்கார்ந்திருந்தான் கபிலேஷ். சங்கரானந்த் கலந்து கொண்ட புரோகிராம் போட்டோ எதுவும் இங்க இருக்குதா? இருக்கு. எங்க? விளம்பரப்பட டிபார்ட்மெண்ட்ல என்றவள் எம்டியின் முழு உருவ படம் ஒன்றை அனுப்ப கூறிவிட்டு ரிசீவரை வைத்தாள். ஹால் சுவரில் மாட்டப்பட்டிருந்த சில படங்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள் தேனி. சுகனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது.
சூட்கேஸ் காணவில்லை, கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்று வழியே அழைத்து சொன்னார். அவரது உடைமையை கண்டுபிடிப்பதோடு அவரையும் கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பது எவ்வளவு விசித்திரம்! வாட்ச்மேன் யோகு போட்டோவை எடுத்து வந்து காந்தாரியாவிடம் கொடுத்துவிட்டு போக அதை வாங்கி சுகனிடம் நீட்டினாள். வாங்கி பார்த்தான். அவனோடு தேனியும் சேர்ந்து கொண்டு பார்வையை ஓட்டினாள். ஏதோ ஒரு நிகழ்ச்சி. யாருடனோ கைகுலுக்கி தன்னை மறந்து சிரித்துக் கொண்டிருந்தார் சங்கரானந்த். பல் தெரியும். சிரிப்பில் தங்கப்பல் பளிச்சென தெரிந்தது. குலுக்கிய கையின் மணிக்கட்டில் சன்னமான காப்பு. சுகன் பரபரப்படைந்தான். சம்பந்தமே இல்லாமல் ஒரு கொலை வழக்கின் முடிச்சுகளை அவிழ்த்துவிட போகும் பரபரப்பு. சுகன், என்ன தேனி, கொலையாளி சங்கரானந்த் என்பது தீர்மானம் ஆயிடுச்சுதானே? அதுல என்ன சந்தேகம்? இப்ப நாம எடுத்துக்கிட்ட வழக்கு முடிய போகுது. எப்படி சொல்ற? இதோ இதை பாருங்கள். எழுந்து போனான். இன்ஸ்பெக்டரிடம் இருந்த அதே சூட்கேஸ். திறந்த போது படம் எடுத்து இருந்ததால் அந்த ரோஜா முத்திரை அழகாக தெரிந்தது. இதுதான் சங்கரானந்தோட சூட்கேஸ் என்கிற விஷயம் உறுதியாகி விட்டது என்ற சுகன், மிஸ்டர் கபிலேஷ், சில கேள்விகளுக்கு பதில் வேண்டும். கேளுங்க. இதோ இந்த படத்துல இருக்கிற சூட்கேஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது என கேட்க காந்தாரியா, கபிலேஷ் இருவருமே திடீரென அதிர்ந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். திடீர் தாக்குதலால் சூட்கேஸ் விஷயத்தை பற்றி கேட்பார் என இருவருமே எதிர்பார்க்கவில்லை. இதில் காந்தாரியாவிற்கே ஒரு விஷயம் புரியவில்லை. மார்க்கெட்டிங் மேனேஜர் மனோன் முரளி, அக்கவுண்டன்ட் ஹரிபிரகாஷ் இருவரையும் கொலை செய்ய தீர்மானித்தது உண்மை. கபிலேஷுக்கு உத்தரவிட்டதும் உண்மை. ஆனால் கபிலேஷ் கொலை செய்யும் முன்பே அவர்களை யாரோ வெட்டி கொன்றுவிட்டனர். இப்பொழுது சங்கரானந்த் பற்றி ஏன் விசாரிக்கின்றனர்? கபிலேஷ் இடம் சூட்கேஸ் இருக்கிற உண்மை இவர்களிடம் எப்படி தெரிந்தது என யோசித்து குழம்பினாள். ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினேன் என்று பொய்யை அவிழ்த்து விட்டான் கபிலேஷ். யார் அந்த ஒருத்தர்? தெரியாது. யார் என தெரியாமலே சூட்கேஸை வாங்கினீங்களா? ஆமாம், ஒரு நாள் ஜங்ஷன் போயிருந்தேன். திரும்பி வந்த போது வாசலில் ஒருவர் நின்றிருந்தார். பஸ் பறிப்போய் விட்டது, ஊருக்கு போக பணம் தேவை, வேற உடைமைகளும் இல்லை, சூட்கேஸை வைத்துக் கொண்டு வேணும்னா பணம் கொடுங்கள் என்று கெஞ்சினான். கொடுத்து வாங்கினேன். எவ்வளவு? 1000 ரூபாய். அவனோட அட்ரஸ் கேட்கலையா? கேட்டேன், கொடுத்தான். ஆனால் அது காணாமல் போய்விட்டது. கபிலேஷ் சளைக்காமல் பதில் பேச அவன் முகத்தில் வெளிப்பட்ட பொய் உணர்வுகளை கண்டுகொண்ட சுகன் மெலிதாய் புன்னகைத்தான். காந்தாரியாவுக்கு அவன் சொன்ன பதிலை கேட்ட பிறகு அப்பாடா என்று இருந்தது. எங்கே தான் கொடுத்த விஷயத்தை சொல்லிவிடுவானோ என்று பயந்து அவள் ஆசுவாச பெருமூச்சு விட, காந்தாரியா என்றான். என்ன? உங்களிடமும் ஒரு உண்மை தெரிய வேண்டும். என்ன உண்மை? 10 லட்சம் பற்றிய உண்மை என்று சொல்லிக்கொண்டே அவள் முகத்தை பார்க்க அதில் அதிர்ச்சியும் பயமும் கலந்த துணுக்குரல். எந்த 10 லட்சம்? கபிலேஷுக்கு அன்பளிப்பாய் கொடுத்த 10 லட்சம். அதில் என்ன உண்மை தெரியணும்? அந்த பணம் உங்களுக்கு ஏது? என்னோட சொந்த பணம். எங்கே வைத்திருந்தீர்கள்? வீட்டில். அவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது? நீங்க என்ன இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்திருக்கீங்களா, இல்ல என்கொயரிக்கு வந்திருக்கீங்களா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களோட அக்கவுண்ட் நம்பர் 091/1564. பேங்க் பேலன்ஸ் 68,075 ரூபாய். அந்த பணத்திலிருந்து இதுவரைக்கும் நீங்க பணம் எடுக்கவே இல்லை. அக்கவுண்ட்ல பணம் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு 10 லட்சம் எப்படி வந்தது என கேட்க காந்தாரியாவின் முகம் வெளுத்தது. மனதுக்குள் திக் திக். இவ்வளவு விஷயங்களும் எப்படி கண்டுபிடித்தனர்? தன்னை பற்றிய உண்மைகள் இன்னும் வெளிப்பட்டிருக்குமோ என்ற அச்சத்துடன் பார்த்தாள். பதில் சொல்லுங்க. எங்க ஃபேமிலி ஏற்கனவே வசதியானது. ஃபைனான்ஸ் வச்சு நடத்துவதால் எப்பவும் பணம் இருக்கும். அப்படி வைத்திருந்ததுல ஒரு பகுதிதான் நான் கபிலேஷுக்கு கொடுத்தது. கபிலேஷ் சொன்னது போலவே பொய்யை அவிழ்த்து விட்டாள். கபிலேஷுக்கு எதுக்காக அன்பளிப்பு கொடுத்தீங்க? அவரோட சிஸ்டர் மேரேஜுக்காக உதவினேன். உங்களுக்குள்ள என்ன உறவு? கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனால தான் ரொம்ப பொருத்தமா 2 பேருமே கதை சொல்றீங்க. ஏர்போர்ட்ல நீங்க தான் அந்த சூட்கேஸை எடுத்ததற்கான சாட்சி ஒண்ணு இருக்கு. இனியும் பொய் சொல்லி பயனில்லை. நான் சூட்கேஸ் எடுக்கல, எனக்கு ஒன்னும் தெரியாது. அத எம்டி சங்கரானந்த் முன்னால வந்து சொல்லுங்க. அந்த சூட்கேஸ் இப்போ இன்ஸ்பெக்டர் வசம் தான் இருக்கு. அத வரவழைச்சு ஏர்போர்ட் காட்சியும் வரவழைச்சு மீதிய அங்கே பேசலாம் வாங்க. உங்க யூகத்தை நிஜமாக்கும் முயற்சிக்காக நாங்க உடன்பட முடியாது. என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுங்க. இப்போ எங்களுக்கு மீட்டிங் நேரமாச்சு என காந்தாரியா சினத்தோடு எழுந்து கொண்டாள். அதே நேரம்
அத்தியாயம் 13. சோபன் அருகே உட்கார்ந்திருந்தாள் தீபனா. அவன் இப்போது குணமாகி இருந்தான். ஆரஞ்சு பழத்தை இரண்டாக அறுத்து குமிழில் திருகி வடிகட்டி அவனிடம் நீட்டினாள். என்கிட்ட சொல்லிக்காம ஏன் போனீங்க என்றாள். சொல்ற சூழ்நிலையில நான் இல்ல, அவசரம், போனேன். சொல்லியிருந்தா மட்டும் என்ன ஆயிருக்கும்? நானும் கூட வந்திருப்பேனே. என் கூட வந்து உனக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா என்னாவது? உங்களுக்கு ஆபத்து நேர்ந்து அதற்கு பிறகு நான் மட்டும் பிழைச்சி இருந்து என்ன செய்ய போறேன்? தப்பித்தது பெரிய விஷயம். இனியாவது கவனமா இருங்க. அது சரி, உன் அண்ணன் எங்கே வெளியூர் போயிருக்காரா? ஆமாம், வெளியூர் கேம்ப்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க என்பது வந்தாதான் தெரியும். தீபனா பதில் சொல்லிக் கொண்டிருக்க வெளியே காலடி சத்தம். உட்கார்ந்த வாக்கிலேயே எட்டி பார்த்தாள். கபிலேஷ் வந்து கொண்டிருந்தான். சோபனை பக்கத்தில் வந்து விசாரித்து பேசிவிட்டு தீபனாவை பார்த்த அவனுக்குள் பயம் தோன்றியது. தொடர்ச்சியாக கொலை நடந்திருக்கிறது. ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பவர்கள். அந்த வரிசையில் சோபன் சுடப்பட்டு இருக்கிறான் என்பதை நினைக்கையில் நடுக்கம். சாரி தீபனா என்று தொடர்ந்து விட்டால் என்கிற அச்சம் அவனை அலைக்கலைத்தது. தங்கையை வெளியே அழைத்து வந்தான். தீபனா, ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு சூட்கேஸ் எடுத்து போனியா? ஆமாம் அண்ணா. அது இப்போ எங்கே? சொன்னா திட்டமாட்டியே. இல்ல, சொல்லு. அத பெங்களூரு எடுத்து போனேன். யாரோ திருடிட்டாங்க. ஆனால் அதை ரயில்வே போலீஸ் மீட்டு நம்ம அங்கிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அது சரி, இன்ஸ்பெக்டரும் அந்த சூட்கேஸை பத்தி விசாரிச்சார். அதில் அப்படி என்ன விசேஷம்? விசேஷம் ஒன்னும் இல்ல. என்ன கேட்காம ஏன் அதை எடுத்துட்டு போன என்றான் கண்டிப்புடன். என்றுமே தன் மேல் கோபப்படாத கபிலேஷ் இன்று ஏன் இப்படி கோபப்படுகிறான் என நினைத்தவள், ஏன்னா அதுல இருந்த முக்கியமான எதையாவது காணலையா என கேட்க வெறுமனே ஆமாம் என்றான் வெறுப்புடன். சூட்கேஸில் இருந்து காணாமல் போனது இதுதானா என கேட்டு ஒரு போட்டோவை காட்டினாள். அதை வாங்கி பார்த்த கபிலேஷ் குபீரென அதிர்ந்தான். டேய் அண்ணா, இந்த போட்டோ சூட்கேஸில் இருந்தது. அந்த அதிர்ச்சி, வியப்பு, வாய்ப்பு மூன்றின் கலவையோடு கேட்க, ஆமாண்ணா, ஏதாவது இருந்தா எடுத்து பத்திரப்படுத்தலாம்னு நினைப்பா துளாவினேன். லெதர் சீட்டுக்கு பின்னால இந்த போட்டோ மறைஞ்சிருந்தது, எடுத்து வச்சிருந்தேன் என்றாள் தீபனா. அந்த படத்தை கபிலேஷ் பார்த்து கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் திடீரென்று குரல் கொடுத்தார். என்ன கபிலேஷ், லெதர் சீட்டுக்கு பின்னால யாரோட படம் ஒளித்து கொண்டிருந்தது அல்லது ஒளிக்க வைக்கப்பட்டிருந்தது என கேட்டபடியே அவன் சுதாரிப்பதற்குள் வாங்கி பார்த்தார். அது ஒரு பெண்ணின் படம். அந்த முகத்தை சமீபமாய் பார்த்திருக்கிறோமே என யோசித்தபடியே, கபிலேஷ், இந்த பெண் யாருன்னு தெரியுமா? தெரியும். யாரு? எங்க கம்பெனியில் புதுசா அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கிற ஸ்டெனோ சுமனா. இப்பொழுது அவருக்கும் நினைவு வந்தது. ஆர்டிஸ்ட் வினோத் ஆனவுடன் ஒரு முறை கம்பெனி என்கொயரியின் மூலம் சில முறையும் சந்தித்திருக்கிறார். புதிதாக அப்பாயின்மெண்ட் ஆகிய சுமனாவின் படம் சங்கர் ஆனந்தின் சூட்கேஸில் எப்படி வந்தது என யோசித்தபடியே, சரி தீபனா, நீ இப்போ சோபனை கவனி, இந்த படம் என்கிட்ட இருக்கட்டும் என்ற இன்ஸ்பெக்டர் அங்கிருந்த காவல்துறையின் போன் எண்களை அழுத்த ஆரம்பித்தார். இன்ஸ்பெக்டர், சுகன், தேனி மூவரும் அந்த பங்களாவின் முன் இறங்க அல்சேசன் ஒன்று வரவேற்பு குரல் கொடுத்தது. கேட் திறந்து பட்டன் அழைப்பு மணியின் பட்டனை அழுத்த உள்ளே சங்கீதம் ஒலித்தது. கதவை திறந்து என்ன என்றான் மனோகரி. சங்கர் ஆனந்த் இருக்கிறாரா? டேடி இல்ல. எங்க போயிருக்கார்? கம்பெனிக்கு. எப்போ? நேற்று. நேற்று போனவர் இன்னும் திரும்பவில்லை? இல்லை. ஏன்? அவர் என்ன சின்ன குழந்தையா? நான் தேட. வேலைக்கு போயிருக்கார். மாலையில் தாயகம் திரும்பி வருவார். சொல்கிற பதிலில் ஒரு விருப்பம் அசட்டை எழுந்தது. இனி இவளிடம் பேசி பயனில்லை என்பதை புரிந்து கொண்டான் சுகன். எனவே கடிவாய் பேசினான். உங்க டாடி எங்க கிட்ட ஒரு கேஸ் ஒப்படைச்சிருக்கிறார். அது முடியாது. அதை பத்தி பேசத்தான் வந்தோம். கம்பெனியில அவர் இல்ல, அங்கே இருந்து வருகிறோம். எங்கே போயிருப்பார் என்று உத்தேசமாக சொல்ல முடியுமா என்று கேட்டான். சாரி, தெரியாது. அவள் சொல்ல சுகன் திரும்பினான். இன்ஸ்பெக்டர் இன்னும் யோசிப்பதிலேயே இருந்தார். தெரிந்தே வண்டி அருகே வந்தனர். வரும்பொழுதே இன்ஸ்பெக்டர் ஒரு யோசனை என்றான் சுகன். என்ன யோசனை? இருங்க, நான் சொல்றேன் என தேனி கொட்ட, உண்மையிலேயே பொழுதடைந்த ஆசாமி சங்கர் ஆனந்த் தானா? நிச்சயமாக கட்சிக்கோ அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ போயிருக்க மாட்டார். ஏன் மாட்டார்கள்? அங்க எல்லாம் போனா காரணம் கேட்பாங்க, பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பதில் சொன்னா பிரச்சனை. அதனால கோபுர கம்பெனிக்கும் டாக்டர் இருப்பாங்க.
அப்படியே முகம் மரத்தில் மோதி அடிபட்டு பல் விழுந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்காக கம்பெனி டாக்டர் தான் சந்திச்சிருப்பார். இப்போ நாம அவர் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கரெக்ட், நினைச்ச சொல்லிட்ட. இன்ஸ்பெக்டர் தேனி சொல்றது சரிதானா? சரிதான். வண்டிய முதல்ல கம்பெனிக்கு விடுங்க, டாக்டர் யாருன்னு விசாரிப்போம். விசாரித்து டாக்டரை தெரிந்து கொண்டு அவரிடம் மிஸ்டர் சங்கரானந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்தாரா என கேட்க அவர் ஆமாம் என்றார். இப்போ எங்க இருக்கார்? கொலை செய்ய போயிருக்கிறார் என்றார் டாக்டர். இன்ஸ்பெக்டர் வாட் என அதிர்ந்தனர். அத்தியாயம் 14. டாக்டர் ராம், நீங்க என்ன சொல்றீங்க? மூவரும் அதிர்ச்சியுடன் கேட்க டாக்டர் சாதுவாய் பார்த்து நிதானமாய் பேசினார். சங்கரானந்த் சொன்னதை சொன்னேன். என்ன சொன்னார்? இன்ஸ்பெக்டர், ஒரு கொலை செய்ய போகிறேன் டாக்டர், அதற்காகவாவது எனக்கு தெம்பு வர்ற மாதிரி செய்யுங்க என சொன்னார். அவர் இங்கே எதற்காக வந்தார்? டென்டல் ட்ரீட்மெண்ட். எங்கேயோ ஓடிய வேகத்தில் இடித்துக் கொண்டார். கட்டுப்பல் விழுந்து விட்டது. அதன் பாதிப்பில் முகம் பயங்கரமாகி விட்டது. அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக வந்தார். ட்ரீட்மெண்ட் கொடுத்தீர்களா? கொடுத்தேன். இப்போ கொலை செய்கிற அளவுக்கு இருக்கிறாரா? ஆமாம். யாரை கொல்லப் போவதாக சொன்னார்? தெரியாது. எங்கே போறதா சொன்னார்? எதுவும் சொல்லவில்லை. ஏன், ஒரு கொலை செய்ய போகிறேன் என்பதற்கு ஏதாவது காரணம் சொன்னாரா? இல்லை. வேறு என்ன பேசினார்? ஒரு கொலை செய்ய போனேன், செய்தேன், தப்பித்து விட்டான். இப்போது கொலை செய்ய போகிறேன், உயிரை குடிக்காமல் விடமாட்டேன் என்று சொன்னார். நீங்கள் தடுக்கவில்லையா? தடுத்தேன், ஆனால் கேட்கவில்லை. ஒருத்தர் ஒரு கொலை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க ஏன் எங்களுக்கு தகவல் தரவில்லை என்று டாக்டர் ராம் செல்போனில் அந்த வீடியோவை போட்டு காட்டினார். ஒரு டாக்டர் சொல்லுகிற பதிலாக இது தெரியவில்லை. சரி, இங்கே இருந்து எப்போது போனார்? அரை மணி நேரம் இருக்கும். எதுல போனார்? டாக்ஸியில். மறுபடி வந்தா தகவல் கொடுங்க என்ற இன்ஸ்பெக்டர் திரும்ப சுகன் தேனி இருவரும் அவரை எதிர்கொண்டனர். இப்போ என்ன செய்யலாம் சுகன்? வினோதனை சந்திக்கலாம். நான் அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்னு கேட்டேன். நானும் அதைத்தான் சொன்னேன். அடுத்த நடவடிக்கைக்கும் சோபனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இன்ஸ்பெக்டர்? சோபனை ஒருவன் கொலை செய்ய முயற்சி செய்து இருக்கிறான் என்றால் ஏதோ ஒரு செயலோடு தொடர்பு இருப்பதாக அர்த்தம். நடந்தது என்னவென்று தெரிந்து கொண்டால் நடக்கப் போகிற கொலையில் சிக்கப்போவது யார் என தெரிந்து கொள்ளலாம். தெரிந்தால் காப்பாற்ற முயற்சி செய்யலாம். நான் கேட்டேன், அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். நீங்க அவனுக்கு கார்டியன் என்கிற வகையில் சிலரை வெளிப்படுத்த தயங்கி இருக்கலாம், மறைக்க நினைத்திருக்கலாம். நான் விசாரிக்கிறேன். சரி, புறப்பட்டனர். சுகன் அந்த கேள்வியை கேட்க சோபன் திடுக்கிட்டான். உங்களை கொல்ல வந்தது யார் என யூகிக்க முடிந்ததா சோபன்? இல்ல. உங்களுக்கு யாருடனாவது பிரச்சனைக்குரிய தொடர்பு இருந்ததா? யாருடனும் இல்ல. பொய் சொல்றீங்க என்ற சுகன் அவன் மீது ஒரு ஏளன புன்னகை ஒன்றை வீசினான். தீபனா கோவில் பிரசாத தட்டுடன் உள்ளே வந்தாள். தேனி அவளை நோக்கி ஒரு சிநேக புன்னகையை வீசினாள். அவள் போகும் வரை மௌனித்திருந்த சுகன், கொலையாளியை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்றான். யாரு? அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடம் இருந்து ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன? மிஸ்டர் சங்கர் ஆனந்துக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தில் தொடர்பு அல்லது எந்த விதத்தில் பகை என்க அவன் முகத்தில் இருள் அடைந்தது. கண்களில் சின்ன திகில். இந்த விஷயம் எப்படி தெரிந்திருக்கும்? சங்கரானந்த் சொல்லியிருப்பாரா என நினைத்தான். எந்த விதத்திலும் தொடர்பில்லை. தொடர்பே இல்லாதப்போ எப்படி இருக்க முடியும்? பகை இல்லை என்றால் அவர் ஏன் உன்னை கொலை செய்ய வரணும்? என்ன, அவர்தான் கொலை செய்ய வந்தாரா? ஆமாம், நடந்த எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிவிட்டார். இனி எதையும் மறைத்து பயனில்லை. அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் என்றுதான் உன்னிடம் கேட்டேன். நடந்ததை சொல்லு. சுகன் பொய்யொன்றை உதிர்க்க அவன் முகம் இன்னும் அஷ்டகோணலாக மாறியது. பூஜை கூடையை உள்ளே வைத்த தீபனா அங்கே வர அவளை காஃபி போட்டு வர உள்ளே அனுப்பினான். சார், நான் சொல்றேன், ஆனா அத இன்ஸ்பெக்டருக்கு தெரியக்கூடாது. தெரியாது, சொல். எனக்கும் சங்கர் ஆனந்தத்தோட பொண்ணு மனோவதிக்கும் தொடர்பு இருந்தது. ஹக் என அதிர்ச்சி. காதலா? அப்படித்தான் ஆரம்பித்தது. ஆனால் சீக்கிரமே அவளோட இந்த உறவை முறிக்கும்படி ஆகிவிட்டது. ஏன்? அவளோட கேரக்டர் பிடிக்கலை. மற்ற ஆண்களுடன் நெருங்கி பழகினாள். போதை மருந்து உபயோகித்தாள். பலமுறை சொன்னேன், திருந்தவில்லை. வெறுத்து ஒதுக்கிவிட்டேன். மகளோட வாழ்க்கையில குறுக்கிட்டதால் உன்னை பழிவாங்க புறப்பட்டிருப்பாரா? இருக்கலாம்.
உங்களுடன் தொடர்புள்ள அதே நபர் அவருடைய தொடர்புள்ள வேறு யாரும் இருக்கிறார்களா? இல்லை. ஓகே, நீங்களும் உங்கள் மனைவியும் ஜாக்கிரதையாக இருங்கள். வெளியே எங்கும் போக வேண்டாம். சரி சார். தீபனா காப்பியுடன் வர, நன்றி, இன்னொரு முறை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தனர். சுகன், இப்போ உடனடியா சந்திக்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். யார்? மிஸ்டர் வினோதன். எஸ், கொலை செய்ய போறதா சொன்ன சங்கரானந்த் வார்த்தை நிஜமாக இருந்தால் நிச்சயம் செய்வான். கொலை செய்ய போவது நிஜம் என்றால் வினோதன் அதை ஆற்று பண்ணுவார். அதுதானே உன் யூகம். அத்தியாயம் 15. கதவு திறந்தது. தள்ளிக்கொண்டு உள்ளே போயினர். உறக்கமும் விழிப்பும் கலந்த மனநிலையில் இருந்தான் வினோதன். சுகன் அமைதியுடன் வினோதனை கவனித்தான். அமைதியாய் இருக்கும்படி தேனிக்கு சைகை செய்தான். காத்திருந்தனர். முந்திய அதே உந்துதல், வெறுப்பு, மனோ உணர்வின் தவிப்பு பென்சில் கூர்மனை கோடுகளை உருவாக்கின. அவ்வாறு எல்லையற்றதாக விட்ட அவனது மனதில் இருந்து பிறந்த மனோ காட்சியை அவனது கண்கள் ஓவியமாய் வரைய தொடங்கியது. ஒரு உயர்ந்த கட்டிடம், அதன் தலைப்பகுதியில் திவ்யா டவர்ஸ் என்ற எழுத்துக்கள் நூல் வடிவம் கொடுக்க, தேனி, திவ்யா டவர்ஸ் பகுதியில தான் மர்டர் நடக்க போகுது. இந்த ஒரு விஷயம் நமக்கு போதும். மதனிகா இம்போர்ட்டட் கம்பெனியை சேர்ந்தவங்க அந்த பகுதியில யார் இருக்காங்க? டைரியை புரட்டினாள். சுகன், அந்த டவருக்கு பக்கத்து பில்டிங் காந்தி. அவர் சீக்கிரம் கிளம்புங்க, கொலைகாரனை பிடிச்சிடலாம். காரில் அமர்ந்த அதே நேரம் காந்தர்யாவின் பங்களா கபிலேஷ் வருவதாக தெரிவித்து இருந்ததால் கதவை திறந்து வைத்திருந்தாள். குளியலறை வெஸ்டர்ன் மியூசிக் போட்டிருக்க உடைகளை களைந்தாள். இசைக்கு தகுந்தபடி உடலை அசைத்தாள். அன்று இதே பாத்டெப்பில் சவர் டியூப்பை கையில் கொடுக்க அவன் உடலின் ஒவ்வொரு அங்குலமாய் நீர்மலை பொழிய வைத்து மேனியை குளிப்பாட்ட அவன் கண்கள் மூடிக்கொண்டது. முத்தமிட எல்லாம் நினைவில் வந்து மகிழ்ச்சி கிச்சு கிச்சு மூட்டியது. தொப் தொப் என்று கதவை தட்டும் சத்தம் கேட்டு நின்று போனது. கபிலேஷ் வரலாம் என குரல் கொடுத்தாள். பாத்டப்பில் அமர்ந்து கொண்டாள். உள்ளே நுழைந்த உருவத்தை அடையாளம் காண்பதற்கு. கருப்பு தொப்பி, கண்ணாடி, கோட் அணிந்த அந்த மர்ம உருவம் தன் கையில் இருந்த சின்ன கோடாரியை ஓங்கி காந்தாரி அவன் கழுத்தில் இறக்கியது. ஆ என்ற ஒற்றை அலறலில் தலை தொங்கியது. பாத்டப் முழுவதும் இரத்த வெள்ளமாக இது உடல் துடிதுடித்து அடங்கியது. மர்ம உருவத்தின் முகத்தில் ஒரு குரூர திருப்தி. சவர் எடுத்து கோடாரியை கழுவியபடி வெளியேறி பல அறைகளை கடந்து வெளியேற தன் கடைசி நிமிடம் குபீரென பாய்ந்தார் சங்கரானந்த். மர்ம உருவத்தை கிடுக்கிப்பிடி போட்டு பிடித்துக் கொண்டார். மர்ம உருவம் திணறியது, துள்ளியது, தப்பிக்க முயற்சி. தெரு வரை அவர் விடவில்லை. துப்பாக்கியை எடுத்து நெற்றி பொட்டில் வைத்து அழுத்தினார். தொப்பியை, கண்ணாடியை கலட்டு, தாமதித்தால் சுட்டு விடுவேன் என்றபடி கோடாரியை பிடித்துக்கொள்ள அந்த மர்ம உருவம் வேறு வழியின்றி தொப்பியை, கண்ணாடியை கலற்ற, சுமனா, நீயா என அதிர்ந்தார். அவரால் கொஞ்சமும் நம்ப முடியவில்லை. என்ன எம்டி சார், ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? ஆமா, ஒரு பெண், அதுவும் 3 பேரின் கழுத்தை வெட்டுவது என்றால் அதிர்ச்சியாக இல்லாமல் எப்படி இருக்கும்? அது சரி, ஏன் இந்த கொலைகளை செய்தாய்? இல்லை எம்டி சார், இன்னும் யாரை கொலை செய்யணும்னு கேளுங்க, சொல்றேன். இன்னும் கொலை செய்ய போறியா? ஆமா. யார? வேற யார? சதி கூட்டத்தின் தலைவனான உங்களைத்தான். சுமனா சொல்ல சங்கரானந்த் திடுக்கிட்டார். நீ என்ன சொல்ற? உங்களை கொல்வது உறுதி. அத்தனை பேரை பற்றிய உண்மைகளும் எனக்கு தெரியும். நிஜமாகவா? ஆமாம். அந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நினைவிருக்கிறதா? சுமனா கேட்க சங்கரானந்தின் முகத்தில் திகில் உறைந்தது. அவள் சொன்ன அந்த நாள் டெல்லி தீகார் ஜெயிலின் பிரதான சாலை, ஜன நடமாட்டம் குறைவான பகுதி. மிஸ்டர் மதுன் குளிருக்கு இதமாக கதகதப்பான தொப்பியும் கண்ணாடியும் அணிந்தபடி ஜூலியை, அவரது செல்ல நாய்க்குட்டி, பிடித்தபடி வாக்கிங் போய்க் கொண்டிருந்தார். பனி தூறியது. இருள் மூடிய வானம். அப்பொழுது விழித்து இருக்கவில்லை. சாலையோர யூக்கலிப்டஸ் மரங்கள் அணிவகுத்து நின்றன. டெல்லியின் ஆர்சி இல்லாத வேன் ஒன்று, அதில் எம்டி சங்கரானந்த், MM மனோன் முரளி, அக்கவுண்டன்ட் ஹரிபிரகாஷ், காந்தர்யா அனைவரும் இருந்தனர். வேனின் கண்ணாடிகள் ஏற்றப்பட்டிருந்தன. சுற்றுலா வேன் போல மாற்றப்பட்டு இருந்தன. வேனின் வேகம் பேய்த்தனமாக இருந்தது. மதுன் மீது அர்க்கத்தனமாக மோதி தூக்கி எறிய அவரும் நாயும் சதைக்கோலம் ஆயினர். வேனை சற்று தள்ளி நிறுத்தி இறங்கி கூடவே பின்தொடர்ந்து வந்த கார் ஒன்றில் அனைவரும் ஏறி போயினர். யூக்கலிப்டஸ் மரங்களின் மறைவில் நின்றபடி இந்த காட்சியை பார்த்தான் வினோதன். அதிர்ச்சியில் மயங்கி சரிந்தான். மறுநாள் வரையில் அப்படியே கிடந்தான். விழித்தபோது இந்த சம்பவங்களை தெரிவித்தான். பயனில்லை.
காரணம் தடயம் ஏதும் இல்லை. வெவ்வேறு பெயர்களில் பயணம் செய்திருந்தனர். அது ஒரு விபத்து. ஆகவே கருதப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. மதுன் இம்போர்ட் கம்பெனியின் முதலாளி வினோதன். அவர் உதவி பெற்று படித்து ஆளாகியவன். சுமனா மதுன் என்பவரின் ஒரே மகள். மதுன் இறந்த பிறகு அவரது அப்பா, அவளது தாத்தா சிங்கப்பூர் சென்று விட்டார். சுமனா தான் வாரிசு என்பதை ரகசியமாக வைத்துக்கொண்டு அவளை வேலைக்கு அமர்த்தி கொள்ளுமாறு MD சங்கரானந்திடம் கடிதம் கொடுத்து அனுப்பினார். ஆண் வாரிசு இல்லாததால் அவளை செல்லமாக வளர்த்தனர். விமான விபத்தில் சிக்கி கோமா நிலையை அடைந்ததும் அவர் பெட்டியை கைப்பற்றினார். கடிதம் பார்த்தாள். வினோதன் என்றதும் அவன் தான் வாரிசு என நினைத்து அவனை தீர்த்து கட்ட தீர்மானித்தனர். சந்தர்ப்பவசத்தால் அவன் தப்பித்து வந்தான். கடிதத்தை விமான பயணத்தின் போது படித்த சங்கரானந்த் மறதியாய் அவள் போட்டோவை தனியே வைத்து விட்டார். அதுதான் அந்த சூட்கேஸின் லெதர் சீட் பின்புறம் இருந்து தீபனா எடுத்து வைத்த போட்டோ. வினோதன் சுமனா இருவரும் கம்பெனியில் சேர்ந்த விஷயம் சங்கரானந்திற்கு தெரியாது. இருவரின் மனத்திரையிலும் நடந்தவை யாவும் எழுந்து நிற்க வெளியே கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. அத்தியாயம் 16. ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார் சங்கரானந்த். யாரோ காரை நிறுத்தி ஒருவரை அமர்த்து கொண்டு போனார். மீண்டும் சுமனா தன் அருகே செல்ல அவள் கேட்டாள், நீங்க எதுக்காக இங்கே வந்தீங்க? நான் கொலை செய்ய போவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னும் கூட நீதான் அந்த மர்ம கொலையாளி என இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. நான் காந்தரியாவை தேடித்தான் வந்தேன். ஏன்? அவளை கொலை செய்ய. கொலை செய்யும் அளவுக்கு அவள் என்ன தவறு செய்தாள்? அவர் யோசித்தார். பல தவறுகள். சூட்கேஸை எடுத்துக்கொண்டாள். அதில் இருந்த பணம், முக்கிய ஃபைல்களை கபலீகரம் செய்து கொண்டாள். என்ன ஃபைல்கள் அது? சுமனா கேட்க ஒரு கணம் தயங்கினார். அவளிடம் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடலாமா என யோசித்தார். வெளிப்பார்வைக்கு மருந்துகள் ஏற்றுமதி செய்கிற ஒரு நிறுவனமாகத்தான் தெரியும். உள்ளளவில் போதை மருந்துகள் தயார் செய்து விற்று வந்தோம். மனோன் முரளி, ஹரிபிரகாஷ், காந்தரியா அனைவரும் சேர்ந்துதான் விற்று வந்தோம். இன்னும் என்ன செய்தீர்கள்? திராவக தோட்டாக்கள் தயாரித்தோம். துப்பாக்கியில் அதை பயன்படுத்தினால் உடல் உருகி அப்படியே கரைந்து விடும். எங்கே அனுப்பி வந்தீர்கள்? சிங்கப்பூர் அனுப்பி அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு. அது பற்றிய ஃபைல்கள் அவை. அதை கவர்ந்து வரவேண்டிய லட்சக்கணக்கான கோடி பணத்தையும் வெளிநாட்டில் தன் அக்கவுண்டில் சேர்த்து கொண்டாள். அது குறித்த தகவல் எனக்கு கிடைத்ததும் இவள் மேல் எனக்கு கோபம் கொந்தளித்தது. கொலை செய்யும் முடிவுக்கு வந்தேன். என் டாடியை கொன்ற கூட்டத்தை கொலை செய்யவும் தான் நான் இங்கே வந்தேன். என் இலக்கில் மீதுமுள்ள ஒரே நபர் நீங்கள்தான். உங்களை நான் கொல்ல வேண்டும். அப்போதுதான் டாடியின் ஆத்மாவிற்கு சாந்தி என்றாள் சுமனா. அவளது கொலை வெறி அச்சுறுத்தியது. இது ஒரு கூட்டு சதியின் விபரீதம். ஒவ்வொருவரும் கொண்ட பணமோகம்தான் சுமனாவின் அப்பாவை கொலை செய்ய தூண்டியது. அவருக்கு வாரிசு இருக்கும் விஷயம் யாருக்கும் தெரியாது என்பதால் அவள் அப்பாவை கொன்றால் வாரிசு பாத்தியம் முடிந்துவிடும் என நினைத்து கொலை செய்தனர். சிங்கப்பூரில் சுமனாவின் தாத்தாவை சந்தித்து அவர் கடிதம் கொடுத்த பிறகுதான் இவருக்கும் வாரிசு உள்ள விஷயம் தெரியும். உள்ளளவில் அதிர்ந்தாலும் அவள் வேலை கேட்டு வரட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என நினைத்திருந்தார். இப்பொழுது காரியம் மிஞ்சிவிட்டது. கொலை செய்தவளை கையும் களவுமாய் பிடித்த பின் தன்னை கொலை செய்ய போகும் செய்தியை அதிர்ச்சி வைத்தியமாக தருகிறாள். என்ன செய்யலாம் என யோசித்தார். என்ன MD சார், உயிர் பயம் வந்துவிட்டதா? அதிர்ச்சியில் அப்படியே ஸ்தம்பித்து விட்டீர்களே. கவலைப்படாதீர்கள். உங்களை கேட்டுக்கொண்டு உங்கள் விருப்பப்படித்தான் கொள்வேன். எப்படி சாக விருப்பம்? ஆயுள் முடிந்து. வாழ்க்கை மீது அவ்வளவு ஆசையா? ஆமாம். இந்த வயதான காலத்திலுமா? நான் சொன்னது உன் வாழ்க்கையை பற்றி. உன் வாழ்க்கை மீது எனக்கு ஆசை. புரியவில்லை. புரியும்படி சொல்கிறேன். காந்தரியாவை கொல்ல வந்தேன். நீ கொன்றுவிட்டாய். அந்த பழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நான் நம்ப வேண்டுமா? சத்தியமாய் நம்பு. நான் உன்னிடம் இருந்து தப்பிக்க பொய் சொல்லுவதாக நீ நம்பினால் இதோ துப்பாக்கி. என்னை இதே இடத்தில் நீ கொன்றுவிடு. பேக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சுமனாவின் கையில் திணித்தார் சங்கரானந்த். அவள் திகைத்தாள். ஏன் இந்த திடீர் மாற்றம்? நான் செய்தது தவறுதான். உன் அப்பாவின் உயிர் பறிபோக காரணமாக இருந்தேன். என் மகள் என் உயிரினும் மேலான வாழ்வை பறிபோய்விட்டது நினைவிற்கு வந்தது. கெட்டது நினைத்தால் கெடுதல் நிச்சயம் என்பதை உணர்ந்தேன். செய்த தவறுக்கு வருந்தவும் தண்டனை பெறவும் விரும்புகிறேன். அதனால் உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் என்ற முடிவிற்கும் வந்திருக்கிறேன் என்றார் சங்கரானந்த். இது சத்தியமானதா என யோசித்தவள், எல்லா கொலைகளும் நீங்கள் செய்ததாக ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் சோபனை கொன்ற விதம் வேறு விதமாக இருக்கிறதே. வெவ்வேறு கொலையாளி கொன்றிருப்பதை போலீஸ் அறிந்திருக்குமே.
அதை யூகப்படுத்துவது சுலபம்தான். ஆனால் போலீசின் பார்வையை திசை திருப்ப வேண்டும் என்று நான் அப்படி செய்ததாக வாக்குமூலத்தில் சொல்லிவிடுவேன் என கூறி நிறுத்த வெளியே கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. மீண்டும் ஜன்னலில் எட்டி பார்த்தார். காரிலிருந்து சுகன், தேனியும் ஜீப்பில் இருந்து இன்ஸ்பெக்டர் வினோதன் இருவரும் இறங்கி வேகமாக கதவை நெருங்கினர். அவர்களை கண்டு திடுக்கிட்ட சங்கரானந்த் பரபரப்பு அடைந்தார். சுமனாவின் அருகே வந்தார். அழைப்பு மணி விடாமல் ஒலித்தது. நெருங்கியவர் கோடாரியை உயர்த்தினார். அவர் கண்கள் ரத்தமாய் சிவந்திருந்தது. அத்தியாயம் 17. அதிர்ச்சியுடன் பார்த்தால் சுமனா. சுமனா, இன்ஸ்பெக்டர், டிடெக்டிவ் எல்லோரும் வந்துட்டாங்க. சீக்கிரமா அந்த கருப்பு டிரெஸை கலட்டி கொடு என்றார் சங்கரானந்த். முடியாது. ஏன் முடியாது? தப்பு செய்தவர்களை தண்டிக்க வந்தேன், தண்டித்தேன். இதற்கு தண்டனை பெற வேண்டியது நான் தான். நீங்க சொல்ற எதுக்கும் நான் உடன்பட மாட்டேன் என தீர்மானமாக சொன்னாள் சுமனா. நான் சொல்றத கேளு. சொன்னா நீ ஜெயிலுக்கு போய்விட்டால் உங்க அப்பாவோட கம்பெனி எல்லாம் யார் சீர்படுத்துவா? அம்சமா நடந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி அழியறத நீ விரும்புகிறாயா என கேட்டார். அதுக்காக கொலைகாரியான நான் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என கேட்க பஸ்ஸர் விடாமல் ஒலித்தது. அவளையும் கதவையும் மாறி மாறி பார்த்தார் சங்கரானந்த். வாங்கிய கோடாரியை அப்படியே பிடித்திருந்தார். ஓகே, நான் சொல்றதுக்கு நீ சம்மதிக்காவிட்டால் என்னுடைய முடிவை தெரிஞ்சுக்கோ. என்ன முடிவு? என்ன நீ கொலை செய்யணும்னு சொன்னா இல்லையா? ஆமா, அதற்கு அவசியமே வேண்டாம். உயர்த்தி பிடித்த இந்த கோடாரியால் என் கழுத்தை நானே வெட்டி கொள்ளப் போகிறேன். பழி உண்மையில்தான் வரும். செய்யாத ஒரு கொலைக்கு தண்டனை ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா என்று அவர் சொன்னதும் திடுக்கிட்டார். பஸ்ஸர் தொடர்ந்து ஒலித்தது. கதவு படபடவென பலமாய் தட்டப்பட்டது. நான் சொன்னதுக்கு நீ சம்மதிக்க போறியா இல்ல வெட்டி கொள்ளட்டுமா கேட்டு கோடாரியை கழுத்தை நோக்கி ஓங்கி தாழ்த்த சட்டென தடுத்தாள் சுமனா. வேண்டாம், என் கண் முன்னாலேயே வெட்டி கொள்ள வேண்டாம். அப்படியானால் தொப்பி, கண்ணாடி, கோட் எல்லாவற்றையும் கலட்டி கொடு சீக்கிரம் என அவசரம் நிர்பந்தப்படுத்த கலட்டினாள். அந்த உடையை அணிந்து கொண்டார் சங்கரானந்த். அவள் பின்கதவை திறந்து கொண்டு வெளியே வர மர்ம மனிதனின் தோற்றத்தோடு நிதானமாக நடந்து கதவை திறந்தார். சுகன், தேனி, இன்ஸ்பெக்டர், ஆர்டிஸ்ட் வினோதன் அனைவரும் உள்ளே நுழைய தன் 2 கைகளையும் முன்னே நீட்டியபடி, இன்ஸ்பெக்டர், நான் காந்தர்யாவையும் கொலை பண்ணிட்டேன், என்ன கைது செய்யுங்கள் என்றார். தொப்பி, கண்ணாடியை கலட்டி பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் தாக்குண்டு, நீங்களா என்ற வியப்பில் நிற்க அவர்களை அழைத்து போய் பாத்ரூமில் கிடந்த காந்தர்யாவை காட்டினார். வினோதன் வரைந்த ஓவியம் மாதிரியே காட்சி. சங்கரானந்த், ஏன் இவளை கொலை செஞ்சீங்க? என்ன ஏமாற்றியவர்கள். கொலை செய்யணும்னு மனோன் முரளி, அக்கௌண்டன்ட் ஹரிபிரகாஷ், காந்தர்யா எல்லாரும் சதி செய்தாங்க. அதனால ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணிட்டேன். சோபனை சுட்டது நீங்க தானே? ஆமா. ஏன்? என் மகளை ஏமாற்றி விட்டான், சுட்டேன். கொலைகளை நான் தான் செய்தேன். குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். தயவு செய்து என்னை எதுவும் கேட்காதீர்கள், கைது செய்யுங்கள் என்றார். இன்ஸ்பெக்டர் கைது செய்தார். சுகனுக்கு மட்டும் நிரடலாய் இருந்தது. இன்ஸ்பெக்டர் சங்கரானந்தை கூட்டிச் செல்ல சுகன் தேனியுடன் வேறு இலக்கு நோக்கி போனான். சுமனாவின் போர்சன் ஜன்னல் அருகே அமர்ந்து தன் அப்பாவின் போட்டோவை ஏக்கம் சோகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அருகே சென்றான் வினோதன். சுமனா, வாங்க வினோ. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீ செய்த கொலை, காந்தர்யாவின் மரணம், சங்கரானந்தோட செய்த வாக்குவாதம். வினோ, அதிர்ச்சி அடையாத. கருப்பு உடையில் ஒரு உருவம் கொலை செய்ததை மட்டும் தான் வரைந்தேன். அதன் பிறகு உன் உருவம் மனதில் உதித்தும் மனோ உந்துதலின் சக்தியை முறியடித்து மீதி தோற்றங்களை நான் வரையாமல் மறைத்து விட்டேன். வினோதன் சொல்ல திகைப்பும் வியப்புமாக பார்த்தாள் சுமனா. இவ்வளவு நாளும் நான் தான் கொலை செய்கிறேன் என நினைத்து பார்த்தீர்களா? தெரியும். தெரிந்துதான் உன்னை காட்டிக் கொடுக்க விரும்பாமல் கருப்பு மனித உருவத்தை மட்டுமே உடல் முழுக்க மூடி இருப்பது போல் வரைந்தேன். அவர்களுக்கு மெல்ல மெல்ல சட்டப்பூர்வமாக தண்டனை வாங்கி தருவாய் என நினைத்திருந்தேன். என் டேடிய கொன்னவங்களை விடுவேனா? சதிகாரர்களையும் சட்டவிரோதமான காரியங்கள் செய்பவர்களையும் கொல்வதில் தவறில்லை. அவர்களை கொல்லுவதே இனிமைதான் என்றாள் சுமனா. அப்பொழுது எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல். திடுக்கிட்டு திரும்பினர் சுகன், தேனி. சந்தேகப்பட்டது சரியாய் போயிற்று. வந்தேன், உரையாடல் கேட்டேன், உண்மை அறிந்தேன். உங்கள் செயல் நியாயமானதாகவே இருக்கட்டும். எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாகணும். என்ன விஷயம் என மிடறி விழுங்கினாள் சுமனா. உங்கள் மூலம் அல்ல, வினோதன் மூலமாக எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. குறிப்பாக மதுனிகா கம்பெனியினர் கொலையை மட்டுமே அவ்வளவு கச்சிதமாக எப்படி வரைய முடிந்தது என்றான் சுகன். நியாயமான கேள்வி. சுமனாவின் அப்பாவை வேன் ஏற்றி கொன்றவர்களே கொலையான அனைவரும். அந்த இடத்தில் அவர்களை நேருக்கு நேர் பார்த்தேன். அவர்களின் உருவங்கள் மனதோடும் உணர்ச்சியோடும் பதிந்து விட்டது.
சுமனாவின் மேல் அளவற்ற மதிப்பு வைத்திருந்தேன். அவர்களுக்கு எப்படியாவது தண்டனை பெற்று தரணும்னு அவர்களை நினைத்து கொண்டிருந்தேன். சில சமயம் அவர்கள் நினைப்பது கூட எனக்குள் தோன்றும். அதையே பழக பழக என் அபூர்வமான மன உந்துதல் நடக்கிற காட்சிகளையும் மனதுக்குள் வர ஆரம்பித்தது என்றான் வினோதன். வினோதனின் அபூர்வ சக்தியை கண்டு எனக்கு முதல் கொலையின் போதே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் உடல் முழுவதும் கருப்பு உடையால் மறைக்கப்பட்டு இருந்ததாலே பயப்படவில்லை. கொலைகாரர்களை தைரியமாக கொலை செய்தேன் என்றாள் சுமனா. ஆனா அவங்களுடைய ஏதோ ஒரு சிறு தவறுகள் கூட கண்டிப்பா காட்டி கொடுத்து விடும். இது ஹியூமன் நேச்சர். டிடெக்டிவ் சார், நீங்க சொல்றது உண்மைதான். என்கிட்ட அப்படி என்ன தவறு தடயத்தை வைத்து இங்கே வந்தீங்க என கேட்டாள் சுமனா. திவ்யா டவர்ஸ் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பங்களாவின் ஓரமா உங்க ஸ்கூட்டி நின்றிருந்தது. யூகப்படுத்தி வந்தேன். தப்பிக்க முடியாதபடி உண்மை தெரிந்துவிட்டது. ஆனாலும் நீங்கள் தப்பிக்கிறதுல தப்பில்லை. இனிமே நிரபராத தனமா நடந்துக்கோங்க. சுகன் தேனி வெளியே வர ஜன்னல் வழியே அவர்கள் காரில் போவதையே பார்த்து கொண்டிருந்தனர் வினோதன், சுமனா இருவரும். முற்றும்.